குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். செமிகண்டக்டரோட ஃபைனல் டைட்டில் ரொம்ப ஈஸியான டைட்டில். போர்டு எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எந்த எக்ஸாமா இருந்தாலும் இந்த டைட்டில் இருந்து ஒரு கொஸ்டின் வரும், which is லாஜிக் கேட்ஸ். லாஜிக் கேட்ஸ்ங்கிற அந்த கேட்ல ஒரு மேக்ஸ் பிளே பண்ணும். அந்த மேக்ஸ் தான் பூலியன் அல்ஜிப்ரா. அப்ப நம்ம முதல்ல அந்த மேக்ஸை கத்துக்கிறோம். கத்துக்கிட்டு கேட்ஸை பத்தி படிக்கணும். படிச்சுட்டு கேட்டை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ், டிசைன் ப்ராப்ளம்ஸ், சால்விங் ஈக்குவேஷன், சால்விங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்கணும். அப்ப நான் பூலியன் அல்ஜிப்ராங்கிற மேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த மேக்ஸ்ல ரெண்டே டேட்டா தான் போகும். ஒரு டேட்டாவை நம்ம லோன்னு சொல்லலாம், இன்னொரு டேட்டாவை ஹைன்னு சொல்லலாம். மேபி லோன்னு சொல்றதுக்கு அன்ஈஸியா ஃபீல் ஆச்சுன்னா இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஹைன்னு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த ரெப்ரசன்டேஷனை நீங்க 0 and 1 அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். 0, 1 நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் மீனிங்கை நீங்க எப்படி பார்க்கணும்னா லோ அண்ட் ஹை இப்படிதான் பார்க்கணும். அல்ஜிப்ரானவே பேசிக் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் எல்லாம் வரும். பட் இந்த அல்ஜிப்ரால ரெண்டு ஆபரேஷன் தான் இருக்கு. ஒன்னு அடிஷன், இன்னொன்னு மல்டிப்ளிகேஷன். அப்ப இந்த அடிஷன்லயும் மல்டிப்ளிகேஷன்லயும் சில ரூல்ஸ் இருக்கு. அத போஸ்ட்லேட்னு சொல்லுவாங்க. அததான் ஒன்னா பார்க்க போறோம். ஏ பிளஸ் லோனா ஏ, உனக்கு பார்த்தவரே புரியும். ஏ பிளஸ் ஜீரோனா ஏன்னு தெரியும். அதே மாதிரி ஏ பிளஸ் ஹைனா ஹை வரும். எப்படின்னு புரிஞ்சுக்க முடியலன்னா அப்ப நீ என்ன பண்ணா, ஏக்கு ரெண்டு சான்ஸ் இருக்கு, எய்தர் லோ ஆர் ஹை போடலாம். அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி செக் பண்ணுங்க. அப்ப நான் ஏக்கு பதில் லோ போட்டா லோ பிளஸ் ஹை வில் பிகம் அஸ் ஹை. ஏக்கு பதில் ஹை போட்டா ஹை பிளஸ் ஹை ஹைன்னு தான் வரும். நீங்க நார்மல் அரித்மெட்டிக் ஆபரேஷன் மாதிரி 1 + 1 2ன்னு எழுத முடியாது. இங்க ஒண்ணுங்கிறது ஹையை மீன் பண்ணுது. ஹையே ஆட் பண்ணா ரிசல்ட் ஹை. பெரிய ஹை அப்படின்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஹை, அவ்வளவுதான். இப்படிதான்ப்பா யோசிக்கணும். அப்ப ரெண்டு பாசிபிலிட்டிலயும் எனக்கு ஒரே ஆன்சர் வருதா, அப்ப அதான் ஃபைனல் ஆன்சர். அதான் மார்க் பண்ணிடலாம். இந்த இடத்துல எனக்கு ஒரு செம க்ளூ கிடைக்குது. ஹை பிளஸ் ஏன் இருக்கு, ஹைக்கு அப்புறம் பிளஸ் போட்டு யார போட்டா என்ன, ஹை தான் வரும். அதுக்கு மேல பெரிய நம்பரே கிடையாது. அப்ப இது ஒரு நல்ல க்ளூ. ஹை பிளஸ் எனிதிங் சுட் பி ஹை. முடிச்சாச்சு. அடுத்து ஏ பிளஸ் ஏ பார். பார்னா காம்ப்ளிமெண்ட் அர்த்தம், ரிவர்ஸ். which is what? எப்படி செக் பண்ணுங்க. நீங்க ஏக்கு பதில் லோ போட்டா ஏ பார் 1 ஆயிடும். ஏ பார் வந்து 1 ஆயிடும். ஏக்கு பதில் ஹை போட்டீங்கன்னா ஏ பார் அதோட காம்ப்ளிமெண்ட் 0 ஆயிடும். லோ பிளஸ் ஹைனாலும் ஹை தான் வரும், ஹை பிளஸ் நோலாம் ஹை தான் வரும். நான் இந்த மாதிரி எழுதுறேன், ஏ பிளஸ் ஏ பார் 1ன்ட்டு. நான் சால்விங்லயும் திடீர்னு இப்படி யூஸ் பண்றேன். உனக்கு எப்படின்னு தெரியலன்னா வெரிஃபை பண்ணி பாத்துறேன், அவ்வளவுதான். அந்த வெரிஃபிகேஷன்ல ரெண்டு வெரிஃபிகேஷன் வரும். ரெண்டு வெரிஃபிகேஷன்லயும் உனக்கு ஒரே ரிசல்ட் வருதுன்னா அதான் ஃபைனல் ரிசல்ட். அடுத்த போஸ்ட்லேட் ஏ பிளஸ் ஏ. ஏ பிளஸ் ஏவை ஏன்னு எழுதணும். ஏன்னா ஹை பிளஸ் ஹைனா ஹை, லோ பிளஸ் லோனா லோ. அப்ப ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ, எத்தனை ஏ போட்டாலும் ஒரு ஏ தான். ஏன்னா 1 + 1 + 1 + 1 + 1 + எத்தனை 1 பிளஸ் போட்டாலும் பூலியன் அல்ஜிப்ரால 1 தான் வரும். அந்த லாஜிக்ல இது எழுதணும். இது அடிஷன் போஸ்ட்லேட். அடுத்து மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் போஸ்ட்லேட் மோர் ஆர் லெஸ் நார்மல் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஏ இன்டூ 0னா 0, ஏ இன்டூ 1னா ஏ, ஏ இன்டூ ஏ பார்னா 0 வரும். எப்படி செக் பண்ணுங்க, ஏக்கு பதில் 0 போட்டா ஏ பார் 1, 0 இன்டூ 1னாலும் 0 தான் வரும். ஏக்கு பதில் 1 போட்டா ஏ பார் 0, அப்போ 1 இன்டூ 0னாலும் 0 தான் வரும். அப்புறம் ஏ இன்டூ ஏன்னு எத்தனை ஏ வந்தாலும் ஒரு ஏ தான். ஏன்னா 1 இன்டூ 1 இன்டூ 1 ஒரு 1 தான், 0 இன்டூ 0 இன்டூ 0 ஒரு 0 தான். அப்ப எத்தனை ஏ ப்ராடக்ட் பண்ணாலும் ஒரு ஏ தான். இது மல்டிப்ளிகேஷனோட போஸ்ட்லேட்.
அதே மாதிரி டபுள் பாரை நீங்க எப்பயுமே கேன்சல் பண்ணிக்கலாம். ஏ டபுள் பாரை நீங்க ஏன்னு எழுதலாம். ஏ ட்ரிபிள் பார்ல டபுள் பாரை கேன்சல் பண்ணிட்டு ஏ பார்னு. இதெல்லாம் பூலியன் அல்ஜிப்ராவோட பேசிக் போஸ்ட் எக்ஸ்பர்ட். இந்த மேக்ஸ் தெரியாம லாஜிக் கேட்ஸ் படிக்க முடியாது. மேக்ஸ கத்துக்கிட்டு லாஜிக் கேட்ஸ் படிச்சா நல்லா இருக்கும். அதனால மேக்ஸோட பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தாச்சு. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு ஈக்குவேஷன்ஸை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு ஒரு சின்ன ஐடியா டிஸ்கஸ் பண்ண போறோம், சும்மா சேஃப்டி காண்டி. ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. நான் ஏ பிளஸ் ஏபியை எழுதிட்டேன் லெஃப்ட் சைட. ஏவை காமனா எடுக்கலாம்னு எனக்கு கிளியரா தெரியுது. அப்படி காமனா எடுத்துட்டா 1 பிளஸ் பின்னு வரும். ஒன்னா ஹையோட எதை ஆட் பண்ணாலும் ஹை தான் வரும். அதுக்கு மேல பெரிய நம்பர் கிடையாது. அப்ப ஏ இன்டு 1 will become a C. ப்ரூவ் பண்றேன், சிம்பிள். அடுத்து ஏ பிளஸ் ஏ பார் பி, அது ஏ பிளஸ் பின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஏ பிளஸ் ஏ பார் பி லெஃப்ட் சைடை எழுதிட்டேன். எதையும் என்னால காமனா எடுக்க முடியல, அதனால கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு பிளான் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன்ல எனக்கு செம ரிசல்ட் கிடைச்சிருக்கு பாருங்க. ஏ பிளஸ் ஏபினா ஏன்னு எழுது. அப்ப இங்க இருக்கிற ஏவுக்கு பதில் ஏ பிளஸ் ஏபின்னு கொஞ்சம் எலாங்கேட்டடா எழுதிருக்கா. அடுத்து இருக்கிற ஏ பார் பியை ரீடைன் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஏ ரீடைன், அடுத்த ரெண்டு டேர்ம்ல பிஏ காமனா எடுத்துட்டா ஏ பிளஸ் ஏ பார்னு. ஏ பிளஸ் ஏ பார்னா 1. இப்பதான் தியரில செக் பண்ண பாருங்க. ஏ பிளஸ் ஏ பார்னா 1. மறந்துருச்சுன்னா இதே மாதிரி நீ வெரிஃபை பண்ணு. அப்போ 1 இன்டு பினா 1 வந்துடும். ஃபைனல் ஆன்சர் ஏ பிளஸ் பின்னு வந்துடும். நான் இந்த சிம்பிளிபிகேஷனை ஏன் ஷோ பண்றேன்னா, ஒரு சிங்கிள் பேட்டர்னை எலாங்கேட்டடா எழுதலாம், இதை நீ மறந்துடக்கூடாது, இது எப்பயும் ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த சிம்பிளிபிகேஷன் ஷோ பண்றேன். நாளைக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்துல சிம்பிளிஃபை பண்ண முடியாம நீ ஸ்ட்ரகிள் ஆயிடக்கூடாது. அப்படி ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா இதை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணா ஈஸியா சிம்பிளிஃபை ஆகும். சம்டைம்ஸ் நார்மல் மேத்ஸ்ல நம்ம ஒரே நம்பரால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம், ஒரே நம்பர் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம், சிம்பிளிஃபிகேஷனை ஸ்மூத்தன் பண்றது. அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் தான் இது. அடுத்து வேற என்ன இந்த அல்ஜிப்ரால பண்ணுறது? இந்த அல்ஜிப்ரா பேசிக் லா எல்லாத்தையும் ஒபே பண்ணுது. காமுடேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, இது எல்லாத்தையும் ஒபே பண்ணுது. ஏ பிளஸ் பினாலும் பி பிளஸ் ஏனாலும் ஒண்ணுதான். ஏ இன்டு பினாலும் பி இன்டு ஏனாலும் ஒரே ரிசல்ட் தான் வரும். இது காமுடேட்டிவ் லா. ஏ பிளஸ் பி பிளஸ் சினாலும் ஏ பிளஸ் பி பிளஸ் சினாலும் ஒண்ணுதான். ஏ இன்டு பிசினாலும் ஏபி இன்டு சினாலும் ஒண்ணுதான். இது அசோசியேட்டிவ் லா. ஏ இன்டு பி பிளஸ் ஏ உள்ள பெருக்கி ஏபி பிளஸ் ஏசின்னு எழுதலாம். இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இந்த மாதிரி பேசிக் லாவை ஒபே பண்ணுது. ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் இருக்கிற மேக்ஸ். ஆனா சிம்பிள் ரூல்ஸ் இருந்து எல்லா லாவும் ஒபே ஆகுறது ரொம்ப ஆச்சரியம். இந்த அல்ஜிப்ரா ரிகார்டிங் டி மார்கன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் 2 தியரம் ஆஃபர் பண்ணிருக்காரு. அடிக்கடி எக்ஸாம்ல இந்த தியரமை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் தியரம் என்ன? ஏ பிளஸ் பி ஹோல் பார்னா ஏ பார் இன்டு பி பார்னு எழுதலாம்னு அவர் சொல்றாரு. அதுக்கான ப்ரூஃப் தான் இப்ப பார்க்க போறோம். ஏபின்னு நான் 2 பேட்டர்ன் எடுக்கிறேன். ரெண்டுமே 0 0 இருக்கலாம், 0 1 இருக்கலாம், 1 0 இருக்கலாம், 1 1 இருக்கலாம். இந்த தியரம் ஃபார்மேட் படி 1 1 கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஏ பிளஸ் பி. அப்ப ஏ பிளஸ் பி கண்டுபிடிங்க. லோ பிளஸ் லோ லோ, லோ பிளஸ் ஹை ஹை, ஹை பிளஸ் லோ ஹை, ஹை பிளஸ் ஹை ஹை. அடுத்து என்ன தேவைப்படுது? ஏ பிளஸ் பி ஹோல் பார். அப்ப இதோட காம்ப்ளிமெண்ட். இதோட காம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன ஆகும்? 0 1 ஆயிரும், 1 0 ஆயிரும். அடுத்து எனக்கு ஏ பார் தேவைப்படுது. அப்ப ஏ பாரை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அப்படியே இதோட காம்ப்ளிமெண்ட் 1 1 0 0ன்னு எழுதிட்டாங்க. அடுத்து பி பார் தேவைப்படுது. அப்படின்னா இதோட காம்ப்ளிமெண்ட் 1 0 1 0 எழுதிட்டாங்க. அடுத்து ஏ பார் இன்டு பி பார், இதோட ப்ராடக்ட் 1 இன்டு 1 1, 1 இன்டு 0 0, 0 இன்டு 1 0, 0 இன்டு 0 2. பாருங்க, பாக்ஸ் பண்ணிருக்கிற 2 ரிசல்ட் ஈக்குவல். அப்படின்னா மேல இருக்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா இந்த தியரமை நீங்க ஸ்டேட்மெண்டா எழுதவும் கத்துக்கணும். ஈஸியா எழுதலாம். இங்கிலீஷ்ல எதை கடைசியா செய்யறோமோ அதை ஃபர்ஸ்ட் சொல்லணும். பாருங்க, சம் பண்ணிட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். அப்ப சொல்றப்ப காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம்னு சொல்லணும். காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ப்ராடக்ட் பண்றோம். அப்ப சொல்றப்ப ப்ராடக்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் சொல்லணும். அப்ப காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட். இதான் இதுக்கான ஸ்டேட்மெண்ட்.
ஸ்டேட்மெண்ட் எழுதலைன்னா அது ஒன்றும் ஒரு பெரிய லாஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனா எழுதுனா நல்லா இருக்கும். எழுதுறப்ப நீ இந்த எந்த ஆபரேஷனை கடைசியா பண்றியோ அது முதல்ல சொல்லணும். இங்கிலீஷ்ல ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் எப்பயும் ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் ஆகும். இது டிமார்கனோட ஃபர்ஸ்ட் தியரம். இப்ப நான் செகண்ட் தியரம் போறேன். ஏபி ஹோல் பார்னா ஏ பார் பிளஸ் பி பார்னு எழுதலாம். இதான் செகண்ட் தியரம். நான் ஏபின்னு 2 பேட்டர்ன் எடுக்கிறேன். 0 0 0 1 1 0 1 1. அப்ப இதை ப்ராடக்ட் பண்ணும். 0 into 0 0 0 into 1 0 1 into 0 0 1 into 1 1 ன்னு வரும். நோட்ஸ்ல நான் தப்பா எழுதிருந்தா நீ அப்புறம் மாத்திக்கோ. அடுத்து ஏபி ஹோல் பார். அப்ப இதோட காம்ப்ளிமெண்ட். அப்ப 0 1 ஆயிரும் 0 1 ஆயிரும் 0 1 ஆயிரும். இங்க 1 வரும் 1 வந்து 0 ஆயிரும். அடுத்து ஏ பார். இதோட காம்ப்ளிமெண்ட். அப்ப 1 1 0 0ன்னு வந்து எழுதிட்டாங்க. அடுத்து பி பார். இதோட காம்ப்ளிமெண்ட். 1 0 1 0ன்னு வந்து எழுதிட்டாங்க. அடுத்து ஏ பார் பிளஸ் பி பார். 1 plus 1 1 1 plus 0 1 0 plus 1 1 0 plus 0 0 பாக்ஸ் பண்ணிருக்கிற ரெண்டு ரிசல்ட் யூஸ் பண்ணு. அப்ப தியரம் ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த தியரம் ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க ஸ்டேட்மெண்டாலாம் எதுவும் எழுத தேவை. இப்ப நான் பண்ணிருக்கிற மாதிரி பண்ணா போதும். அடுத்து இந்த தியரமுக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதணும். கடைசியா ப்ராடக்ட் பண்ணி கடைசியா காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். முதல்ல ப்ராடக்ட். அப்ப காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட். இந்த இடத்துல சம் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி காம்ப்ளிமெண்ட். அப்ப சம் ஆஃப் காம்ப்ளிமெண்ட். அப்ப காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் காம்ப்ளிமெண்ட். இதான் ஸ்டேட்மெண்ட். ஆல்சோ இந்த டிமார்கன் லா வந்து n வேரியபிள்ஸ்க்கு அப்ளிகபிள். இப்ப நம்ம 2 பேட்டர்ன் வச்சு தானே எழுதியிருக்கோம். 3 பேட்டர்ன் 4 பேட்டர்ன் எத்தனை பேட்டர்ன் வேணாலும் வச்சு எழுதலாம். அப்ப a பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் பார்னா a பார் இன்டூ பி பார் இன்டூ சி பார். ஏபிசி ஹோல் பார்னா a பார் பிளஸ் பி பார் பிளஸ் சி பார். இந்த மாதிரி இருக்கு. இதான்ப்பா டிமார்கன் தியரம். டிமார்கன் தியரம், காமுடேட்டிவ் அசோசியேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, பேசிக் ரூல்ஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா. இதான் மேக்ஸ். இவ்வளவுதான் இந்த மேக்ஸ். இதை பயன்படுத்தி இந்த மேக்ஸை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ற எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸுக்கு லாஜிக் கேட்ஸ்னு பேரு. ரிகார்டிங் லாஜிக் கேட்ஸ் நம்மளுக்கு ஒரு ஃபேவர் நடக்குது. என்னன்னா அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை பத்தி எல்லாம் அவங்க பேசல. சர்க்கியூட்லாம் கொடுக்க மாட்டாங்க, சிம்பிள் தான் கொடுப்பாங்க. இன்புட் என்ன அவுட்புட் என்ன அந்த அளவுக்கு யோசிச்சா போதும். சர்க்கியூட் இருந்தாதான் நம்மளுக்கு சிலபஸ் டஃப். டிரான்சிஸ்டர் இருந்தாதான் சர்க்கியூட் படிக்க முடியும். டிரான்சிஸ்டர் இல்லைன்னா சர்க்கியூட் படிக்க முடியாது. அதனால எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை வச்சு நம்ம எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை ரெஃப்யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்ப சிலபஸ்ல கிடையாது. நம்மளுக்கு இப்ப ஆஃபர் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா லாஜிக் கேட்டோட சிம்பிள், அதுக்கு இன்புட் கொடுத்தா அவுட்புட் என்ன, அவ்வளவு. முதல் கேட் நாட் கேட். இப்ப நான் லாஜிக் கேட்ஸ்குள்ள போறேன். ஃபர்ஸ்ட் கேட் நாட் கேட். நோட்ஸ் எடுக்க வேணா, கவனிச்சுட்டே வாங்க. நாட் கேட்னா என்ன? நாம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதோட காம்ப்ளிமெண்ட் அவுட்புட்டா வரும். நாட் கேட்டோட சிம்பிள் தான். ஏ கொடுத்தா அவுட்புட் ஏ பார் ஆகும். ஆக்சுவலா இது சிம்பிள். நம்ம கிளாரிட்டிக்காண்டி இப்படி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா நாட் கேட்டுங்கிறது ஒரு பெரிய சர்க்கியூட். அந்த சர்க்கியூட்ல நீங்க இன்புட் ஏ கொடுத்தீங்கன்னா அவுட்புட் ஏ பார். நம்மளுக்கு சர்க்கியூட் இல்லை, அதனால நம்ம அதை பத்தி யோசிக்காம சிம்பிள் யோசிச்சா போதும். நாட் கேட்ல சிங்கிள் இன்புட் தான். ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் ஒரு பபுள் இருக்கு. ஏ கொடுத்தா ஏ பார் வரும். இதுக்கு ஒரு ட்ரூத் டேபிள். 0 கொடுத்தா 1 1 கொடுத்தா 0. நான் நாட் கேட்டோட அவுட்புட் என்னன்னு கேட்டா நிறைய பேர் ஏ பார்னு சொல்லுவாங்க. தப்பு. ஏ கொடுத்தா தானே ஏ பார் வரும். ஏ பார் கொடுத்தா ஏ வரும். அப்ப நான் எப்ப நாட் கேட்டோட அவுட்புட் கேட்டாலும் நீங்க காம்ப்ளிமெண்ட் தான் சொல்லுங்க. ரெண்டாவது கேட் ஆர் கேட். இந்த அம்பு விடுறோம்ல, அந்த அம்போட நுனி பகுதி மாதிரி சிம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன்ப்பா. சிம்பிளை போட்ட விட்டா அப்புறம் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றது? இதுல ஏபின்னு 2 இன்புட், மினிமம் 2 இன்புட், மேக்ஸிமம் எத்தனை இன்புட் வேணாலும் போடலாம். மினிமம் 2 இன்புட். அவுட்புட் வந்து ஏ ஆர் பி. சமேசன். சமேசன் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா டெக்னிக்கலா பேசுறதா இருந்தா ஆர்னு சொல்லணும். ஏபின்னு 2 இன்புட் 0 0 0 1 1 0 1 1. ஆட் பண்ணுங்க. இப்ப 0 plus 0 0 0 0 plus 1 1 1 plus 0 நாலும் 1 1 plus 1 நாலும் 1. இதை வச்சு நான் ஒரு கீ பாயிண்ட் ரெடி பண்ணிருக்கேன். பண்ண முடிஞ்சா பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது வந்து ஒன்னும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பாருங்க, ஏதாவது ஒரு இன்புட் ஹைனாலும் அவுட்புட் ஹையா இருக்கும். எந்த மாதிரியான அவுட்புட் டாமினேட் ஆகுதோ அதை வச்சு கீ பாயிண்ட் ரெடி பண்ணிருப்பாங்க.
சிம்பிள் மறந்துடாதீங்க. இந்த அம்பு விடுறாங்களே படத்தெல்லாம் வந்து இந்த ஹிஸ்டாலஜி படம் எடுக்கிறப்ப நிறைய போர்கள்லாம் வரும். அதுல அம்பு இருக்கும். அந்த அம்போட ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பா தான் இருக்கும். இதான் ஆர் கேட்டோட சிம்பிள். மூணாவது கேட்டா அண்டி கேட். அண்டி கேட் வந்து செமி சர்க்கிள் லுக்ல இருக்கும். இதுல ப்ராடக்ட் தான் அவுட்புட். நீங்க 2 இன்புட் கொடுத்தா 2ஐயும் ப்ராடக்ட் பண்ணி எழுதுற மாதிரி. செமி சர்க்கிள் லாஜிக் மினிமம் 2 இன்புட். நாட் கேட்ல மட்டும் தான் ஒரு இன்புட். மித்த கேட்ல மினிமம் 2 இன்புட், மேக்ஸிமம் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். இப்ப டீல் பண்ணுங்க 0 0 0 1 1 0 1 0 ப்ராடக்ட் பண்ணி எழுதுங்க. அவ்வளவுதான். எனி ஒன் அவுட்புட் லோனாலும் சரி, எனி ஒன் இன்புட் லோனாலும் அவுட்புட் லோ. அதான் கீ பாயிண்ட். இந்த 3 கேட்டையும் பேசிக் கேட்னு சொல்லலாம். ஏன் இது பேசிக் கேட்னா, பூலியன் அல்ஜிப்ரா மேக்ஸை ஃபாலோ பண்ணுது. பூலியன் அல்ஜிப்ரால என்னென்ன மேக்ஸ் இருந்தது? ப்ராடக்ட் இருந்தது, சம் இருந்தது, காம்ப்ளிமெண்ட் இருந்தது. காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஒரு கேட்டு, சம்முக்கு ஒரு கேட்டு, ப்ராடக்ட் ஒரு கேட்டு. அதனால நாட் கேட், ஆர் கேட், அண்ட் கேட், இந்த 3 கேட்டையும் பேசிக் கேட்ஸ்னு சொல்லலாம். அடுத்து 4வது கேட் நார் கேட். நார் கேட்னா ஆர் கேட் பிளஸ் நாட் கேட். ஃபர்ஸ்ட் ஆர் கேட் வரைஞ்சிட்டேன், 2 இன்புட் கொடுத்துருக்கேன். ஆர் கேட்டோட அவுட்புட் என்னன்னா சம். அப்ப ஏ பிளஸ் பின்னு வந்துடும். அடுத்து நாட் கேட் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா ஆர் பிளஸ் நாட் தான் நாட். நாட் கேட்ல அவுட்புட் என்னன்னா நாம என்ன கொடுக்குறோமோ அதோட காம்ப்ளிமெண்ட். நாம என்ன கொடுத்துருக்கோம்? ஏ பிளஸ் பி டோட்டலா கொடுத்துருக்கோம். அப்ப ஏ பிளஸ் பி ஹோல் பார். இதான் அவுட்புட். ஸோ அடுத்து என்ன? இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தினேஷ் உங்களுக்குள்ள சேட் பண்ணிட்டு இருக்கீங்க, கவனிங்க. ஸோ ஏ பிளஸ் பி ஹோல் பார்னு வந்துடும். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆர் கேட் பிளஸ் நாட் கேட் தான் நார் கேட். இதை இவ்வளவு டீடைல்டா வரையாம சிம்பிளா இப்படி வரையலாம். அதாவது இந்த நாட்டை அதோட பபுள் மட்டும் ஃப்ரண்ட்ல போட்டு வரையலாம். இதான் நார் கேட்டோட சிம்பிள். நார் கேட்ல 2 இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து 2ஐயும் ஆட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் ஆகி வரும். அப்ப ட்ரூத் டேபிள் எழுதுங்க. ஏபி 0 0 0 1 1 0 1 1. அவுட்புட் வந்து ஏ பிளஸ் பி ஹோல் பார், 2ஐயும் ஆட் பண்ணி காம்ப்ளிமெண்ட். அப்ப 0 பிளஸ் 0 0 காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1 ஆயிடும். இதை கூட்டினா 1, காம்ப்ளிமெண்ட் பண்ணா 0. அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். எனி ஒன் இன்புட் ஹைனா அவுட்புட் லோ. அதான் கீ பாயிண்ட். கீ பாயிண்ட் இங்க எனக்கு அது கீ பாயிண்ட் சொல்ல தோணுது. ஆனா உண்மையிலுமே அது ஒரு பெரிய பாயிண்டா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப வேணாலும் ட்ரூத் டேபிளை வச்சு இதை டெவலப் பண்ணிக்கலாம். இதான்ப்பா நார் கேட். இப்ப ஒரு முக்கியமான கேட் பாயிண்ட் ஆர் பிளஸ் நாட். ஆர்னா சம்மு, நாட்னா அதோட காம்ப்ளிமெண்ட். சிம்பிளா இப்படி வரையலாம். அடுத்த 5வது கேட் நாண்ட் கேட். நாண்ட் கேட்டுங்கிறது என்ன அப்படின்னா, அண்ட் கேட் பிளஸ் நாட் கேட். அண்ட் கேட்டோட சிம்பிள் இதான், செமி சர்க்கிள். இதுல ப்ராடக்ட் தான் அவுட்புட். அப்ப நான் ஏபின்னு 2 இன்புட் கொடுத்தா அவுட்புட் ஏ இன்டு பின்னு. அப்புறம் நாட் கேட் கொடுக்குறேன். நாட் கேட்டோட ரூல் என்ன? நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதோட காம்ப்ளிமெண்ட் அவுட்புட். நான் ஏபி இன்புட்டா கொடுத்துருக்கேன், அவுட்புட் அப்ப ஏபி ஹோல் பார். இதை இவ்வளவு டீடைல்டா வரையாம இப்படி சிம்பிளா வரையலாம். அண்ட் கேட் போட்டுட்டு நாட்டுக்கு பதில் அந்த பபுளை மட்டும் ஃப்ரண்ட்ல போட்டுக்கலாம். அப்ப நாண்ட் கேட்ல ஏபின்னு 2 இன்புட் கொடுத்தா 2ஐயும் ப்ராடக்ட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் ஆன ரிசல்ட் அவுட்புட் ஆகும். அப்ப ட்ரூத் டேபிள் என்ன? 0 இன்டூ 0 0, அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1. 0 இன்டூ 1 0, அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1. 1 இன்டூ 0 0, அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1. 1 இன்டூ 1 1, காம்ப்ளிமெண்ட் பண்ணா 0 வரும். இஃப் எனி ஒன் இன்புட் இஸ் லோ தென் அவுட்புட் இஸ் ஹை. அதான் க்ளூ. ஏதாவது ஒரு இன்புட் லோனாலும் அவுட்புட் ஹை. இதான் 5th கேட். இந்த நாண்ட் கேட்டையும் நார் கேட்டையும் யூனிவர்சல் கேட்னு சொல்லலாம். என்ன காரணம்? இந்த நாண்ட் கேட்டையும் நார் கேட்டையும் வச்சு பேசிக் கேட்ஸ் எல்லாத்தையும் டிசைன் பண்ணலாம். அதனாலதான் இதை யூனிவர்சல் கேட்னு சொல்றாங்க. அந்த டிசைனை யாரும் நடத்துறது இல்லை. புக்ல ஒரு டேபிள் மாதிரி கொடுக்குறாங்க. நான் சில ப்ராப்ளம் ஈஸியா இருக்கணுங்கிறதுனால நான் அந்த டிசைன் எல்லாத்தையும் நடத்த போறேன். இந்த கேட்லாம் நம்மளுக்கு சிப்ஸா தான் கிடைக்கும். நீங்க கடையில போய் நாட் கேட்டு, அண்டு கேட்டு, ஆர் கேட்னு சிப்ஸ் வாங்குறதுக்கு பதிலா நாண்டு நார் வாங்கிட்டா போதும். நாண்டை வச்சு இந்த 3 கேட் பேசிக் கேட்டை டிசைன் பண்ணிக்கலாம். நாரை வச்சு பேசிக் கேட் டிசைன் பண்ணிக்கலாம். அந்த டிசைனை தான் இப்ப நான் உனக்கு எலாபரேட்டா நடத்த போறேன். நான் நோட்ஸ்ல ஒரு டேபிள் மாதிரி போட்டிருப்பேன்.
டேபிள்லே எல்லாத்தையும் எலாபரேட்டா எழுதியிருப்பேன். அந்த டேபிள்ல இருக்கிறத தான் நான் கட் பண்ணி ஸ்லைடா மாத்திருக்கேன். என்னோட ஸ்லைட்ல அதை நான் பின்னாடி வச்சிருக்கேன். நோட்ஸ்ல டேபிள் முன்னாடியே உண்டு, எழுதியிருக்கேன் பாருங்க. NAND and NOR gates are called as universal gate because we can design basic gates like NOT or and using NAND or NOR gate. ரெண்டு கேட்ல எதை வேணாலும் வச்சு மித்த 3 கேட்டையும் டிசைன் பண்ணிக்கலாம். முதல்ல NAND வச்சு அந்த டிசைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, NAND கேட் டிரா பண்றேன். NAND கேட்டோட சிம்பிள் என்ன? ஒரு செமி சர்க்கிள், அதுக்கப்புறம் ஒரு பபுள். நாம 2 இன்புட் கொடுத்தா என்ன ஆகும்? 2 இன்புட்டும் ப்ராடக்ட் பண்ணி அதோட காம்ப்ளிமெண்ட் அவுட்புட் ஆகும். இதான் NAND. அடுத்து என்ன? இப்ப இந்த NAND கேட்டை வச்சு நாட் கேட் டிசைன். அப்ப நாட் கேட் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு இன்புட் இருக்கும், அதுல ஏ கொடுத்தா ஏ பார் ஆகும். இப்ப இந்த ஏ பாருங்கிற ரிசல்ட்டை நான் NAND கேட் வச்சு உருவாக்கும். எப்படி உருவாக்குறது? நான் NAND கேட்டை வழக்கம் போல டிரா பண்ணிட்டு நாட் கேட்டோட பேசிக் கண்டிஷனே சிங்கிள் இன்புட்ங்கிறதுனால இது ரெண்டையும் ஷார்ட் பண்ணி சிங்கிள் இன்புட்டா மாத்திட்டேன். அப்ப இது ஏன்னா மேலையும் ஏ தான் போகும், கீழையும் ஏ தான். NAND கேட்டோட ரூல் என்ன? ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணும். 2 இன்புட்டுமே என்னவா இருக்கு? ஏவா இருக்கு. அதனால ஏபி ஹோல் பார் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஏ ஹோல் பார்னு வரும். பூலியன் அல்ஜிப்ரா படி 2 ஏ இருந்தா ஒரு ஏ எழுதுனா போதும். அப்ப ஏ கொடுத்தா ஃபைனல் ரிசல்ட் ஏ பார்னு வருது. ஏ கொடுத்து ஏ பார் வருதுன்னா நாட் கேட்டோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த கேட் பண்ணுது. ஆனா உள்ள இருக்கிறது NAND. அப்ப NAND வச்சு நான் நாட்டை டிசைன் பண்றேன். இந்த டிசைன் எபிலிட்டி நம்மளுக்கு இருக்கணும்ப்பா. அப்பதான் பூலியன் அல்ஜிப்ரா ரொம்ப ஈஸியா மாறும். இதை இவ்வளவு டீடைல்டா வரையாம சிம்பிளா இப்படி கூட வரையலாம். இப்ப நான் இங்க வரைஞ்சிருக்கிற எல்லாமே நாட் கேட்டோட சிம்பிள் தான். ஒரு கேட் நாட் கேட்டுங்கிறத கண்ணை மூடிட்டு நீ முடிவு பண்ணலாம். எப்படின்னா சிங்கிள் இன்புட் இருக்கும். பாருங்க, இதுல ஒரு இன்புட் தான். 2 இன்புட் ஷார்ட் ஆயிருச்சுனாவே ஒரு இன்புட் தான். அப்ப சிங்கிள் இன்புட் ஒரு பபுள் அப்பியரன்ஸ் இருக்கணும். பாருங்க, சிங்கிள் இன்புட் பபுள், சிங்கிள் இன்புட் பபுள், சிங்கிள் இன்புட் பபுள். அப்படின்னா அது நாட் கேட். ஏன்னா நாட் கேட்டுக்கு மட்டும் டிஃபரன்ட் சிம்பிள்ஸ் கிடைச்சிரும் அட் தி எண்ட் ஆஃப் ஆல் டிசைன். மித்த கேட்டுக்குலாம் ஒரு சிம்பிள் தான் இருக்கும், அது மாறவே மாறாது. நாட் கேட்டுக்கு மட்டும் டிஃபரன்ட் சிம்பிள்ஸ் வரும். ஃப்ரம் ஆல் டிஃபரன்ட் சிம்பிள்ஸ் நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. ஒரு இன்புட் இருக்கும், கேட்ல ஒரு பபுள் இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? NAND வச்சு நாட் பண்ணிட்டேன். இப்ப இந்த NAND கேட்டை வச்சு நான் ஆர் கேட் பண்ண போறேன். ஆர் கேட்னா என்ன? 2 இன்புட் கொடுத்தா 2 சம் ஆகி வரும். இப்பதான்ப்பா கவனமா இருக்கணும். பாருங்க, ஏவை ஒரு நாட் கேட்ல கொடுத்தா ஏ பார் வந்துடும். இப்பதான் ப்ரீவியஸ் இதுல நாட் கேட் அப்படின்னு NAND வச்சு எப்படி நாட் பண்றதுன்னு டீல் பண்ணேன். அதனால நாட் கேட்டா NAND வச்சு வர நாட் கேட்டா வரைஞ்சிருக்கேன். அப்ப ஏ கொடுத்தா ஏ பார் வந்துடும், பி கொடுத்தா பி பார். இந்த 2 இன்புட்டையும் இன்னொரு ஃபர்ஸ்ட் NAND கேட்ல கொடுக்குறேன். NAND கேட்டோட ரூல் என்ன? 2 இன்புட்டையும் ப்ராடக்ட் பண்ணி ஹோல் பார் பண்ணணும். ஒரு இன்புட் என்னவா இருக்கு? ஏ பாரா இருக்கு. இன்னொரு இன்புட் என்னவா இருக்குன்னா பி பார் இருக்கு. அப்ப ஏ பார் இன்டு பி பார் ஹோல் பார். இப்ப நான் படிச்ச டிமார்கன் தியரம் அப்ளை பண்ண போறேன். ஏபி ஹோல் பார்னா ஏ பார் பிளஸ் பி பார்னு எழுதலாம். இதை இந்த மாதிரி சொல்லி பழக வேணாம். முதல் டேர்ம் இன்டு இரண்டாவது டேர்ம் ஹோல் பார்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பார் பிளஸ் ரெண்டாவது டேர்ம் பார்னு எழுதலாம். அப்ப இதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன், இல்ல சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன், அதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். இது ரெண்டாவது டேர்ம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டு ரெண்டாவது டேர்ம் ஹோல் பார்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிட்டு பார் பிளஸ் ரெண்டாவது டேர்ம் எழுதிட்டு பார். டபுள் பார் கேன்சல் ஆகி ஏ பிளஸ் பி. So we offer AB, final answer A plus B. அப்ப ஆர் கேட்டோட அவுட்புட் வரும். இப்ப இந்த டிசைன் எனக்கு எக்ஸாம்ல தேவைப்படுமானா தேவைப்படாது. ஆனா இந்த டிசைன்ல நாம பண்ற அந்த சால்விங் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப யூஸா இருக்கும். இப்ப நான் இந்த மாதிரி டிமார்கன் தியரமை ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்றேன்ல, இது உனக்கு ப்ராப்ளம் சால்விங்ல யூஸா இருக்கும். அப்புறம் நாட் கேட்டோட அப்பியரன்ஸ் உனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? NAND கேட்டை வச்சு நாட் கேட்டையும் டிசைன் பண்ணி காமிச்சிட்டேன். NAND கேட்டை வச்சு நார் கேட்டையும் ஆர் கேட்டையும் டிசைன் பண்ணி காமிச்சிட்டேன். இப்ப இதே NAND கேட்டை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உனக்கு அண்ட் கேட்டை டிசைன் பண்ணி காமிக்கிறேன். அப்ப அண்ட் கேட்னா யாரு? அண்ட் கேட்னா 2 இன்புட்டோட ப்ராடக்ட் அவுட்புட்டா வரும். இதான் சிம்பிள். நான் ஸ்ட்ரைட்டா ஒரு NAND கேட் வரைகிறேன். NAND கேட்னா என்ன? 2 இன்புட்டையும் ப்ராடக்ட் பண்ணி ஹோல் பார் பண்ணணும். அப்ப ஏபி ஹோல் பார். அடுத்து ஒரு நாட் கேட் கொடுத்துருக்கு. இது நாட் கேட்டோட சிம்பிள். இப்ப இன்னைக்கு இந்த டிசைன்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இதான் பார்க்கணும். நாட் கேட்டோட ரூல் என்ன? நாம என்ன கொடுக்குறோமோ அதோட காம்ப்ளிமெண்ட். நான் இப்ப ஏபி ஹோல் பார் கொடுத்துருக்கேன். அப்ப அதோட காம்ப்ளிமெண்ட் என்ன ஆகும்னா ஏபின்னு. ஏ இன்டு பினா ப்ராடக்ட் அவுட்புட். ப்ராடக்ட் அவுட்புட்னா அண்ட் கேட்.
முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்ப என்னால நாண்ட் கேட்டை பயன்படுத்தி பேசிக் கேட்ஸ் எல்லாத்தையும் டிசைன் பண்ண முடியுது. அதனாலதான் நாண்ட் கேட்டை யூனிவர்சல் கேட்னு சொல்றோம். இதே மாதிரி நார் கேட்டை பயன்படுத்தியும் பேசிக் கேட்ஸ் எல்லாத்தையும் டிசைன் பண்ண முடியும். அதனால இப்ப நாம என்ன பண்ண போறோம், நார் கேட்டை வச்சு பேசிக் கேட்ஸ் எப்படி டிசைன் பண்றது அந்த ஸ்கீம்குள்ள போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா நார் கேட்டை வரைஞ்சிட்டேன். நார் கேட்டோட சிம்பிள் இதான், அம்புல ஃப்ரண்ட்ல பபுள் இருக்கு. நாம ஏபின்னு 2 இன்புட் கொடுத்தா அவுட்புட் நம்மளுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா ஏ பிளஸ் பி ஹோல் பாரா இருக்கும். 2 இன்புட்டை கூட்டி காம்ப்ளிமெண்ட் வரும், அதான் அவுட்புட். அடுத்து என்ன, நாட் கேட். நாட் கேட்னா என்ன, நான் ஏ இன்புட்டா கொடுக்குறேன், அவுட்புட் வந்து ஏ பார். இதான் நாட் கேட். இந்த நாட் கேட் ரிசல்ட்டை நான் நார் கேட்டை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறேன். எப்படி டிசைன் பண்றது, நார் கேட்டை நான் டிரா பண்ணி நாட் கேட்டோட பேசிக் கண்டிஷன் சிங்கிள் இன்புட்ங்கிறதுனால நான் ரெண்டையும் ஷார்ட் பண்ணி சிங்கிள் இன்புட்டா மாற்றேன். இந்த ஏ இங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகும், இங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகும். நார் கேட்னா ரெண்டையும் கூட்டி காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஏக்கு பதில் ஏ, பிக்கு பதில் ஏ தான் வருது. அப்ப ஏ பிளஸ் ஏ ஹோல் பார், ஏ பிளஸ் ஏ ஹோல் பார்னா ஏ பார். அப்ப நான் ஏ கொடுத்தா எனக்கு ஏ பார் அவுட்புட்டா கிடைக்கும். ஏ கொடுத்து ஏ பார் அவுட்புட் அப்படின்னா அது நாட் கேட். இப்படியும் டிரா பண்ணலாம், இப்படியும் டிரா பண்ணலாம், இப்படியும் டிரா பண்ணலாம், எல்லாம் ஒண்ணு. நான் நாட் கேட் கொடுத்த க்ளூ பயங்கரமா சாட்டிஸ்ஃபை ஆகும். என்ன க்ளூ, சோ சிங்கிள் இன்புட் இருக்கும், ஒரு பபுள் இருக்கும் கேட்ல, அப்படின்னா அது டெஃபினட்டா என்ன, நாட் கேட் தான். இப்ப பேசிக் கேட் ஆகிய ஆர் கேட்டை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நார் கேட் வச்சு டிசைன் பண்ண போறேன். பாருங்க, ஆர் கேட்னா ஏ பிளஸ் பி தான் அவுட்புட். இதை நார் கேட் வச்சு பண்ணணும். அப்ப நான் ஸ்ட்ரெயிட்டா ஒரு நார் கேட் வரையணும். நார் கேட்டை பொறுத்தவரையும் ஒரு நிமிஷம் பாருங்க, தினேஷ் எம், ஆலன் ஜோஸ்வா 2 பேரும் சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்குள்ள சேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சேட் பண்றீங்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அட்மின்ல சேவ் ஆயிட்டு இருக்கு. நான் எல்லா நாளும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் பெருந்தன்மையா அதை கேட்கறது இல்லை. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விளாண்டுட்டு இருக்கீங்க, கிளாஸ் எடுக்க விட மாட்டேங்கிறீங்க. ஆலன், உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னா நீங்க வெளியே போயிடலாம். ஆலன், நீங்க அப்படி கஷ்டப்பட்டெல்லாம் ஒண்ணு கவனிக்க. தினேஷ், உங்க நிலைமை உங்களுக்கு தெரியும், அப்படியே ஸ்லோ ஆயிட்டு இருக்கீங்க, இதில் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளவு புத்திசாலியா இருந்தா நீங்க வராதுங்க, வந்துட்டீங்கன்னா ஒழுங்கா கவனிங்க. ஸோ என்னைய டிஸ்டர்ப் பண்ணாங்க. டிஸ்டர்ப் பண்றதுன்னு பிளான் இருந்ததுன்னா வெளியே போயிடும். ஸோ நான் ஏபின்னு 2 இன்புட்டை நார் கேட்லேயே கொடுத்துட்டேன். நார் கேட்டை பொறுத்தவரை என்ன அப்படின்னா 2 இன்புட்டையும் ஆட் பண்ணி ஹோல் பார் பண்ணணும், இதான் அவுட்புட். அடுத்து ஒரு நாட் கேட் கொடுத்துருக்கேன். சிங்கிள் இன்புட் பபுள் இருக்குன்னா நாட் கேட். இப்பதான் நம்ம டிசைன் பண்ணணும். பாருங்க, இது நாட் கேட்னு முடிவு பண்ணிருக்கோம். நாட் கேட்டோட ரூல் என்ன, நாம என்ன கொடுக்குறோமோ அதோட காம்ப்ளிமெண்ட் வரும். நாம ஏ பிளஸ் பி ஹோல் பார் கொடுத்துருக்கோம், அப்ப அதோட காம்ப்ளிமெண்ட் ஏ பிளஸ் பி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் அண்ட் கேட் டிசைன் பண்ண போறேன். அண்ட் கேட்ல ப்ராடக்ட் தான் அவுட்புட். நான் ஏவை கொண்டு போய் ஒரு நாட் கேட்ல கொடுத்து ஏ பாரா மாத்திட்டேன், பியை கொண்டு போய் ஒரு நாட் கேட்ல கொடுத்து பி பாரா மாத்திட்டேன். சிங்கிள் இன்புட் பபுள் இருந்தாவே நாட் கேட். இந்த ஏ பார் பி பார அகைன் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு நார் கேட்ல கொடுக்குறேன். நார் கேட்டோட ரூல் என்ன, 2 இன்புட்டையும் கூட்டி ஹோல் பார் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்புட் என்ன, ஏ பார். ரெண்டாவது இன்புட் என்ன இருக்கு, பி பார். அப்ப ஏ பார் பிளஸ் பி பார் ஹோல் பார். அப்படின்னா டிமார்கன் தியரம் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் ரெண்டாவது டேர்ம் ஹோல் பார்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பார் இன்டூ ரெண்டாவது டேர்ம் பார்னு இப்பதான் ஒரு டிமார்கன் தியரம் படிச்சோம். அதை இங்க அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் ரெண்டாவது டேர்ம் ஹோல் பார்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பார் இன்டூ ரெண்டாவது டேர்ம் பார். டபுள் பார் கேன்சல் ஆகி எனக்கு ஏபின்னு ப்ராடக்ட் அவுட்புட் வரும். அப்ப நார் கேட்டையும் நாண்ட் கேட்டையும் யூஸ் பண்ணி பேசிக் கேட்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணலான்னு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. இந்த டிசைன் நீ பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இதுல 2 இடத்துல டிமார்கன் தியரம் அப்ளை பண்ணேன். அப்ப நான் எப்படி சொல்றேன், ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் ரெண்டாவது டேர்ம் ஹோல் பார்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பார் இன்டூ ரெண்டாவது டேர்ம் பார்னு எழுதலாம். அந்த மாதிரி சொல்றேன். அந்த ஸ்டைலுக்கு டிமார்கன் தியரமா மைண்ட்ல ஏத்திக்கும்.
ரெண்டாவது நாட் கேட்டுக்கான எல்லா சிம்பிள் லாஜிக்கும் சொல்லிட்டேன். மித்த கேட்டுக்குலாம் ஒரு சிம்பிள் தான், சிம்பிள்லாம் மாற போறது இல்லை. நாட் கேட் மட்டும் சிங்கிள் இன்புட் வித் பபுள் இருந்ததுன்னா அது நாட் கேட்னு முடிவு பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கலாம், வளைஞ்சிருக்கலாம், செமி சர்க்கிள் மாதிரி இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சிங்கிள் இன்புட் பபுள்னா நாட் கேட். ரெண்டு இன்புட் ஷார்ட் ஆயிடுச்சுனாலே சிங்கிள் இன்புட் தான், அப்ப அந்த நாட் கேட்டை தான் மீன் பண்ணும். இதெல்லாம் ஃபர்தரா ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப யூஸ் ஆகும். நான் இந்த டிசைனை நடத்திட்டு இந்த கீ பாயிண்ட்டை சொன்னேன்னா அப்ப நல்லா இருக்கும். நான் இந்த டிசைன் நடத்தாம இந்த கீ பாயிண்ட் மட்டும் சொன்னேன்னா அவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்காது. அதனாலதான் டிசைன் கீ பாயிண்ட்டை ரெடி பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் கேட்ஸ்லாம் நம்ம சிலபஸ் படி முடிச்சாச்சு. இருந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காண்டி சேஃப்டிக்கு 2 ஸ்பெஷல் கேட்டையும் படிச்சிருக்கோம். ஸோ திருப்பி நான் இப்ப நம்மளோட மெயின் கண்டென்ட்டுக்கு போறேன். மெயின் கண்டென்ட் என்ன? நாண்ட் கேட் வரையும் படிச்சிருக்கோம். இந்த டேபிள தான் இப்ப எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ஒரு ஸ்பெஷல் கேட் டீச் பண்ண போறோம், எக்ஸ்ஆர் கேட். எக்ஸ்ஆர் கேட்டோட சிம்பிள் இதான். இதுல ஏபின்னு 2 இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட் ஏ எக்ஸ்ஆர் பின்னு வரும். ஏ எக்ஸ்ஆர் பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ பி பார் பிளஸ் ஏ பார் பி தான். இதுதான் அவுட்புட். இததான் சுருக்கி சிம்பாலிக்கா இப்படி வரும். நான் ஏபின்னு 2 இன்புட் சூஸ் பண்ணிருக்கேன், 0 0 0 1 1 0 1 1. அவுட்புட் ஏ எக்ஸ்ஆர் பி. இதோட அர்த்தம் ஏ பி பார் பிளஸ் ஏ பார் பி. ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஏக்கு பதில் 0 இருக்கு, அந்த 0 போட்டா இந்த போர்ஷனே 0 ஆயிடும். பிக்கு பதில் 0 இருக்கு, 0 போட்டா இந்த போர்ஷனே 0 ஆயிடும். 0 பிளஸ் 0 0 வந்துடும். செகண்ட் கேஸ்ல நான் ஏக்கு பதில் 0 போட்டா இந்த போர்ஷனே 0 ஆயிடும். பிக்கு பதில் 1 போட்டா 1 இன்டூ 0 பார் 0 பார், ஏன்னா ஏக்கு பதில் 0 போட்டா 0 பார் வரும், 0 பார் 1. அப்போ 1 இன்டூ 1 1 வரும். அதே மாதிரி நீங்க செக் பண்ணீங்கன்னா இங்க 1 1 இங்க 0 1. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. சிமிலர் இன்புட் அப்படின்னா 0 ஆயிடும், டிஃபரெண்ட் இன்புட்னா 1 1. இல்லையா இந்த ஈக்குவேஷன் வச்சு நீ செக் பண்ணி எடுத்துடலாம். இது எக்ஸ்ஆர் கேட். இது ஸ்பெஷல் கேட் தான். ஒரு சேஃப்டிக்காண்டி தான் படிக்கிறோம். ஒரு 4-5 வருஷமா இந்த கேட்ல இருந்து எந்த ப்ராப்ளமும் வரல. பட் என்ன ஒரு நிமிஷம் ஆகும் இதை படிக்கிறதுக்கு. அதனால படிச்சிடலாம். இந்த எக்ஸ்ஆர் கேட்டோட ரிவர்ஸை எக்ஸ்நார் கேட்னு சொல்லலாம். பாருங்க, ஏபின்னு 2 இன்புட் கொடுக்குறேன். எக்ஸ்நாரோட சிம்பிள் இதான். இதுல ஏ ஒரு புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணா அதுக்கு வந்து எக்ஸ்நார்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும். பி எக்ஸ்ஆர் கேட்டோட ரிவர்ஸ்னு சொல்லிட்டா, அப்ப ஏ எக்ஸ்ஆர் பின்னு போட்டு ரிவர்ஸ்ங்கிறதுனால ஹோல் பார் போட்டிருக்கேன். இதோட உண்மையான அர்த்தம் ஏபி பிளஸ் ஏ பார் பி பார். இதோட ட்ரூத் டேபிள் எக்ஸ்ஆரோட ரிவர்ஸ் தானே. எக்ஸ்ஆர்ல என்ன ரிசல்ட் வந்திருக்கு? 0 1 1 0ன்னு வந்திருக்கு. அதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதி 1 0 0 1 முடிச்சுட்டு போயிடலாம். இப்படியும் எழுதலாம். ஆர்எல்ஸ் என்ன பண்ணலாம், இதுல போய் செக் பண்ணி இந்த மாதிரி எழுதலாம். ஸோ கேட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சுப்பா. சிம்பிளா சிம்பிளை மட்டும் பார்க்கணும். உண்மையிலுமே என்னன்னா இந்த சிம்பிளை ஜூம் பண்ணா இதுக்குள்ள ஒரு பெரிய எலக்ட்ரானிக் சர்க்கியூட் இருக்கும். அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டோட நம்மளுக்கு சிலபஸ் இருந்தா கஷ்டம். 2020 எக்ஸாம் வரை கூட இருந்துச்சுப்பா. அதுக்கப்புறம் இல்லை, ஒரு 3 வருஷமா இல்லை. 2024ல ஏதாவது இருந்ததுன்னா பார்ப்போம், இல்லைன்னா விட்டுறலாம். இதாப்பா பூலியன் அல்ஜிப்ரா. பூலியன் அல்ஜிப்ராங்கிற மேக்ஸை ஃபாலோ பண்ற கேட். இப்ப இதுல ப்ராப்ளம்ஸ் பார்க்க வேண்டியதுதான். ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம்னா இந்த இந்த டைட்டிலும் ஓவர், இந்த சாப்டரும் ஓவர். அப்ப நான் ப்ராப்ளம்குள்ள போறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ரைட் தி ட்ரூத் டேபிள் ஃபார் தி காம்பினேஷன். இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துட்டாங்க, ட்ரூத் டேபிள் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ஏபின்னு 2 இன்புட் போட்டுருங்க. 0 0 0 1 1 0 1 1 4 பாசிபிலிட்டி எழுதிருங்க. இந்த இடத்துல பாருங்களேன், ஒய்னு ஒரு அவுட்புட் காமிச்சிருக்காங்க. கிளியரா தெரியுது, செமி சர்க்கிள் வித் பபுள்னா நாண்ட் கேட். நாண்ட் கேட்ல 2 இன்புட்டையும் ப்ராடக்ட் பண்ணி ஹோல் பார் பண்ணணும். 2 இன்புட் ஏபி, அப்ப ஏபி ஹோல் பார்னு. ஏபி ஹோல் பார்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணுங்க. ப்ராடக்ட் பண்ணா 0, அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1, ப்ராடக்ட் பண்ணா 0 காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1, ப்ராடக்ட் பண்ணா 0 காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1, ப்ராடக்ட் பண்ணா 1 காம்ப்ளிமெண்ட் பண்ணா 2. முடிச்சாச்சு. அடுத்து இங்க கியூன்னு ஒரு கேட் இருக்கு, இது ஆர் கேட். அம்போட நுனிப்பகுதி மாதிரி இருக்கு. இதுல அவுட்புட் எக்ஸ்ங்கிறாங்க. எக்ஸ்னா 2, ஆர் கேட்னா 2 இன்புட் இருக்கணும்ல. ஒரு இன்புட் என்ன இருக்குன்னா ஒய், இன்னொரு இன்புட் பி. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ்.
அதை தான் இங்க எழுதியிருக்காங்க. ஒய்க்கு பதில் நீங்க ஏ பி பார் அப்படின்னு கூட போட்டுக்கலாம், ஏபி ஹோல் பார்னு கூட போட்டுக்கலாம். அதாவது ஒய் பிளஸ் பி, அப்ப 0 + 1 1, 1 + 1 1, 0 + 1 1, 1 + 0 1. இதான் பாயிண்ட். இப்படிதான்ப்பா இருக்கும். செமையா சிம்பிளா இருக்கும். டிமார்கன் தியரம் அப்ளை பண்ற அந்த எபிலிட்டி மட்டும் நம்மளுக்கு ரைஸ் ஆயிருச்சுன்னா அவங்க எவ்வளவு பெரிய டயக்ராம் கொடுத்தாலும் நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியும். எவ்வளவு பெரிய அப்பியரன்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு சிம்பிளிஃபை ஆகி ஆன்சர் வரும். அடுத்து நான் செகண்ட் ப்ராப்ளம் போறேன், அதாவது 36. வாட் வில் பி தி வேல்யூஸ் ஆஃப் இன்புட் ஏ அண்ட் பி ஃபார் தி பூலியன் எக்ஸ்பிரஷன் a plus b whole bar into ab whole bar is equal to 1. நான் ஏபின்னு 2 பேட்டர்ன் எடுக்கிறேன், 0 0 0 1 1 0 1 1. இதுல பாத்தீங்கன்னா a plus b whole bar எனக்கு தேவைப்படுது, அதனால அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். 0 + 0 0, அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1 ஆயிரும். 0 + 1 வந்து 1, காம்ப்ளிமெண்ட் பண்ணா 0. 1 + 0 1, காம்ப்ளிமெண்ட் பண்ணா 0. 1 + 1 1, காம்ப்ளிமெண்ட் பண்ணா 0. அடுத்து ஏபி ஹோல் பார் பண்றேன், ப்ராடக்ட் பண்ணா 0, காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1, ப்ராடக்ட் பண்ணா 0, காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1, ப்ராடக்ட் பண்ணா 0, காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1, ப்ராடக்ட் பண்ணா 1, காம்ப்ளிமெண்ட் பண்ணா 0. அடுத்து என்னோட ஈக்குவேஷன்ல a plus b whole bar into ab whole bar, இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்றான். அப்போ 1 into 1 1, 0 into 1 0, 0 into 1 0, 0 into 0 0. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதுல அவங்க 1 ரெக்வஸ்ட் பண்றாங்க. 1ங்கிற ஆன்சர் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் வருது. அப்ப இன்புட் என்னவா இருக்குன்னா 0 0 இருக்கு. அப்ப ஆன்சர் 1 வரணும்னா இன்புட் என்னன்னு கேட்டாங்க. ஆன்சர் 1 வரணும்னா இன்புட் 0 0 கண்டுபிடிச்சிட்டான். ஸோ 36 ஓவர். அடுத்து 37 போறோம். தி அவுட்புட் ஆஃப் an OR gate is connected to both the input of NOR gate-னு போட்டுக்கோங்கப்பா. கொஸ்டின்ல நான் மாத்திருப்பேன், நான் மாத்தலைன்னா நீ மாத்திரு. தி அவுட்புட் ஆஃப் an OR gate is connected to both the input of NOR gate. The combination will serve us. முதல்ல OR gate வரைஞ்சிட்டாங்க, அப்புறம் ஒரு NOR gate வரைஞ்சு 2 இன்புட்டை ஷார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க 2 இன்புட்டை ஷார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்ப ஏபின்னு 2 இன்புட் கொடுத்துருக்கேன். ஆர் கேட்டை பொறுத்தவரையும் சம் தான் அவுட்புட். அப்ப ஏ பிளஸ் பி வரும். நீங்க நார் கேட்ல கொஸ்டினை மாத்திக்கங்க. நார் கேட்ல 2 இன்புட்டை ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா சிங்கிள் இன்புட்டா மாறிடும். சிங்கிள் இன்புட்னாவே அது நாட் கேட். நாட் கேட்ல நாம என்ன கொடுக்குறோமோ அதோட காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். நான் ஏ பிளஸ் பி கொடுத்துருக்கேன், அப்ப அவுட்புட் வந்து ஏ பிளஸ் பி ஹோல் பார்னு. அப்ப ஃபைனல் அவுட்புட் 2 இன்புட்டையும் கூட்டி காம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி இருக்கு. 2 இன்புட்டையும் கூட்டி காம்ப்ளிமெண்ட் பண்ணா அது நார் கேட். 2 இன்புட்டை கூட்டினா 6, பெருக்குனா அண்டு, பெருக்கி காம்ப்ளிமெண்ட் பண்ணா நாண்டு. இதெல்லாம் ஸ்பான்டேனியஸா மைண்ட்ல இருக்கணும். வெறும் காம்ப்ளிமெண்ட்னா நாட். அப்ப இது நார் கேட்டோட ரிசல்ட் ஆஃபர். ஸோ 37 ஓம். அடுத்து 38 போறோம். தி அவுட்புட்ஸ் ஆஃப் 2 நாட் கேட்ஸ் ஆர் ஃபெட் டு நார் கேட். ஐடென்டிஃபை கேட் ஈக்குவலன்ட் டு தி சர்க்யூட். 2 நாட் கேட்ல இருந்து வர அவுட்புட்டை நார் கேட்ல கொடுக்குறாங்க. அப்ப ஏன்னு ஒரு இன்புட்டை நாட் கேட்ல கொடுக்குறேன், ஏ பார் வந்துடும். பின்னு ஒரு இன்புட்டை நாட் கேட்ல கொடுக்குறேன், பி பார் வந்துடும். இப்படி 2 நாட் கேட்ல இருந்து வந்த அவுட்புட்டை நான் திருப்பி நார் கேட்ல கொடுத்துருக்கேன். இது நார் கேட்டோட சிம்பிள். நார் கேட்டோட ரூல் என்ன? 2ஐயும் கூட்டி காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அப்போ ஒன்னு ஏ பார், இன்னொன்னு பி பார். அப்ப ஏ பார் பிளஸ் பி பார் ஹோல் பார்னு. டிமார்கன் தியரம் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் 2வது டேர்ம் ஹோல் பார்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பார் இன்டூ 2வது டேர்ம் பார். டபுள் பார் கேன்சல் ஆகி ஏபின்னு. இது என்ன கேட்னா ப்ராடக்ட்ல இண்டிகேட் பண்றதுனால அண்ட் கேட். சில நேரம் டயக்ராம் கொடுக்க மாட்டாங்க, கொஸ்டின் ஸ்டேட்மெண்டா இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம கரெக்டான டயக்ராம் வரையணும், வரைஞ்சு சால்வ் பண்ணணும். ஸோ 38 ஓவர். அடுத்து 39 போறோம். தி அவுட்புட் 1 at R for the given logic gate circuit, the input values must be. ஆறுங்கிற இடத்துல 1 வரணும். அப்ப எக்ஸ் அண்ட் ஒய் இன்புட் என்னவா இருக்குன்னு கேட்கிறாங்க. நான் என்ன பண்றேன், இந்த பூலியன் சர்க்யூட்டை வரைஞ்சிட்டேன் பாருங்க. இந்த டயக்ராம வரைஞ்சிட்டேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ் நாட் கேட்டுக்குள்ள போகுது. நாட் கேட்னா காம்ப்ளிமெண்ட் தான் அவுட்புட். அப்ப நம்ம எக்ஸ் கொடுத்தா எக்ஸ் பார் வந்துடும். இந்த ஒய் அப்படியே நேரா இங்க வந்து. இது என்ன கேட்னா ஆர் கேட். ஆர் கேட்னா 2ஐயும் கூட்டணும். ஒரு இன்புட் எக்ஸ் பார், இன்னொரு இன்புட் ஒய். அப்ப எக்ஸ் பார் பிளஸ் ஒய். அதே மாதிரி பாருங்களேன், இந்த எக்ஸ் நேரா இங்க வந்துருச்சு, இந்த ஒய் இங்க வருது, நாட் கேட் இங்க இருக்கு. அப்ப இது ஒய் பார்.
அப்ப இது எக்ஸ், இது ஒய் பார். இது யாருன்னா நாண்டி கேட். நாண்டி கேட்னா ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஒன்னு எக்ஸ், இன்னொன்னு ஒய் பார். அப்ப எக்ஸ் ஒய் பார் ஹோல் பார். ரெண்டு இன்புட்டையும் ப்ராடக்ட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். அடுத்து திருப்பி என்ன வருதுன்னா நார் கேட் வருது. நார் கேட்டோட ரூல் என்னன்னா ரெண்டு இன்புட்டையும் கூட்டி ஹோல் பார் பண்ணணும். ஒரு இன்புட் எக்ஸ் பார் பிளஸ் ஒய் எழுதிட்டேன் பாருங்க. இன்னொரு இன்புட் எக்ஸ் ஒய் பார் ஹோல் பார் எழுதிட்டான். எழுதிட்டு ஹோல் பார் போட்டோம். இப்ப டிமார்கன் தியரம் அப்ளை பண்ணுங்க. இன்புட்னா சிங்கிள் லெட்டர்ல இருக்குன்னு அவசியம் இல்லப்பா. எவ்வளவு பெரிய லெட்டரா வேணா இருக்கலாம், எவ்வளவு பெரிய காம்பினேஷன் வேணாலும் இருக்கலாம். டிமார்கன் தியரம் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் ரெண்டாவது டேர்ம் ஹோல் பார்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதி பார் போடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதி பார் போட்டேன் இன்டூ ரெண்டாவது டேர்ம் எழுதி பார் போட்டேன். ரெண்டாவது டேர்ம் எழுதி பார் போட்டேன். இதுல டபுள் பார் இருக்கு, கேன்சல் ஆகி எக்ஸ் ஒய் பார்னு வந்துடும். இதுல திருப்பி டிமார்கன் தியரம் அப்ளை பண்றான். ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் ரெண்டாவது டேர்ம் ஹோல் பார்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதி பார் போடலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதி பார் போட்டேன் இன்டூ ரெண்டாவது டேர்ம் எழுதி பார் போட்டேன். எக்ஸ் டபுள் பார்னா எக்ஸ், ஒய் பார் ரீடைன், எக்ஸ் ரீடைன், ஒய் பார் ரீடைன். பூலியன் அல்ஜிப்ரா படி ரெண்டு எக்ஸ்னா ஒரு எக்ஸ் எழுதுனா போதும், ரெண்டு ஒய் பார்னா ஒரு ஒய் பார் எழுதுனா போதும். இந்த ஆர் வந்து 1 வரணுங்கிறாங்க. ஆர் 1 வரணும்னா எக்ஸுக்கு 0, ஒய்க்கு சாரி எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 0 போடலாம். எக்ஸுக்கு 1 போட்டா 1, ஒய்க்கு பதில் 0 போட்டா 0 பார் 1 ஆயிடும். அப்போ 1 into 1 ஆர் அவுட்புட் 1. அப்ப இந்த இன்புட், இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணுங்க. டிமார்கன் தியரம் அப்ளை பண்ண தெரிஞ்சா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம். கேட்டோட சிம்பிள் என்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வருதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா ஈக்குவேஷன் எழுதிடலாம். கூட்டல், பெருக்கல், காம்ப்ளிமெண்ட், இதுதான் ஆபரேஷன். அப்ப இதுக்குள்ளே தான் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆக போகுது. அப்ப இதுக்குள்ள நம்ம சின்சியரா ஒர்க் பண்ணோம், அவ்வளவுதான், முடிச்சாச்சு. இந்த மாதிரிதான் போர்ட்லயும் என்ட்ரன்ஸ்லயும் வருது. ஏதாவது ஒண்ணு சின்ன சொதப்பல்னாலும் மொத்தமா சொதப்பல் தான். கரெக்டா பண்ணிட்டா கிளியரா வந்துடும். பிராக்டிஸ் தான். பிராக்டிஸ் பண்ணுங்க. 20 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரத்துல முடிச்சிடலாம். கேட்டோட சிம்பிள் ஞாபகம் இருந்தா ஸ்ட்ரைட்டா ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் போறேன். தி அவுட்புட் ஆஃப் தி கிவன் லாஜிக் சர்க்கியூட் இஸ். இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துட்டு அவுட்புட் கேட்டிருக்காங்க. ஏ நேரா போகுது, அதே மாதிரி இந்த ஏ இங்கேயும் வருது, இந்த ஏ இங்கேயும் போகுது, இந்த பி இங்க போகுது. இது நாண்டி கேட். நாண்டி கேட்ல ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அப்ப ஏபி ஹோல் பார்னு இந்த பாயிண்ட்ல வந்து பாருங்க, வரைஞ்சிட்டான் பாருங்க. இந்த ஏ இங்க வருது, பி இங்க வருது. இது நாண்டி கேட்டுங்கிறதுனால ஏபி ஹோல் பார். அதே தான் இங்கேயும் வரும், ஏபி ஹோல் பார். இந்த ஏ இங்க போகுது, இந்த பி இங்க. அடுத்து என்ன? அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு நாண்டி கேட். நாண்டி கேட்னா ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி ஹோல் பார் பண்ணும். ஒரு இன்புட் ஏ, இன்னொரு இன்புட் ஏபி பார். அப்ப ஏ இன்டூ ஏபி பார் ஹோல் பார். அடுத்து இது ஆர் கேட். ஆர் கேட்னா ரெண்டையும் கூட்டணும். ஒரு இன்புட் ஏபி ஹோல் பார், இன்னொரு இன்புட் பி, ரெண்டையும் கூட்டி எடுத்துட்டேன். நான் அப்புறம் சின்னதா தப்பு பண்ணிட்டேன். இங்க கடைசியா நாண்டி கேட் இருக்கு. நான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஆர் கேட் போட்டேன், ரெண்டாவது ஸ்டெப்ல நாண்டி கேட்னு மாத்திட்டேன். பாருங்க, மாத்திட்டேன். அதனால ரெண்டாவது ஸ்லைட்ல இருந்து ஷோ பண்றேன். இப்ப இது நாண்டி கேட். நாண்டி கேட்னா ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஒரு இன்புட் என்ன இருக்குன்னு பாருங்க, எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. ஏ இன்டூ ஏபி ஹோல் பார் இருக்கு, அதை அப்படியே எழுதிட்டேன். இன்டூ ரெண்டாவது இன்புட் என்ன இருக்கு, ஏபி ஹோல் பார் பிளஸ் பி இருக்கு, அதை அப்படியே எழுதிட்டேன். பிராக்கெட் போட்டுதுங்க அன்ஈஸியா இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்புட் எழுதிட்டேன், ரெண்டாவது இன்புட் எழுதிட்டேன், ப்ராடக்ட் பண்ணிட்டேன், ஹோல் பார் போட்டேன். இப்ப டிமார்கன் தியரமா ப்ராப்பரா அப்ளை பண்ணு. ஃபர்ஸ்ட் டேர்ம், இது ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டூ ரெண்டாவது டேர்ம் ஹோல் பார்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதி பார் போட்டுறலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதி பார் போட்டேன், பிளஸ் ரெண்டாவது டேர்ம் அப்படியே எழுதி பார் போட்டேன். இதுல டபுள் பார் அப்படியே கேன்சல் ஆகி ஏ இன்டூ ஏபி ஹோல் பார்னு வந்துடும், பிளஸ் ரீடைனு. ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் ரெண்டாவது டேர்ம் ஹோல் பார்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பார் இன்டூ ரெண்டாவது டேர்ம் பார்னு எழுதிட்டேன். அடுத்து என்ன, இந்த ஏ ரீடைன் பண்றேன். ஏபி ஹோல் பாருக்கு திருப்பி டிமார்கன் தியரம் அப்ளை பண்ணி ஏ பார் பிளஸ் பி பார்னு எழுதிட்டேன், பிளஸ் ரீடைனு. டபுள் பார் கேன்சல் ஆகி ஏபி வந்துடும், பி பார் ரீடைனு. பி இன்டூ பி பார் பூலியன் அல்ஜிப்ரா படி 0 ஆயிடும். அப்ப இந்த போர்ஷனே 0. இதை உள்ள பெருக்கிட்டா ஏ பார் பிளஸ் ஏ பி பார்னு வருது. ஏ இன்டூ ஏ பார் 0 ஆயிடும். அப்ப ஃபைனல் ஆன்சர் ஏ பி பார். நான் எத்தனை தடவை சொன்னாலும் இதான்ப்பா. டிமார்கன் தியரம் அப்ளை பண்ணும். பெருசா இருந்ததுன்னா நான் சொன்ன லாஜிக் ஃபாலோ பண்ணு. ஃபர்ஸ்ட் டேர்ம், ரெண்டாவது டேர்ம் அப்படின்னு யோசிச்சா ஈஸியா அது என்ன ஆயிரும், அப்ளிகபிள் ஆயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் ரொம்ப பாப்புலர். அடிக்கடி கேட்கறாங்க. வேற வழியே இல்லையே, நீ சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். பூலியன் அல்ஜிப்ரா, டிமார்கன் தியரம் தெரிஞ்சாதான் சிம்பிளிஃபை தான் பண்ண முடியும். கேட்டு தெரிஞ்சாதான் இந்த ஈக்குவேஷன் வர முடியும். ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியம்.
ஆனா ரெண்டுமே ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 41. Draw the output waveform for logic circuit shown below. அவங்க இன்புட்டை வேவ் ஃபார்மா கொடுத்துட்டு அவுட்புட் வேவ் ஃபார்ம் வரைய சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற சர்க்கியூட் வந்து ஆர் கேட் மாதிரி இருக்கு. ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள் எழுதிக்காங்க. ஸோ ஏபின்னு ரெண்டு இன்புட் கொடுக்குறோம். 0 + 0 0, 0 + 1 1, 1 + 0 1, 1 + 1 1. நான் ரெண்டு இன்புட்டையும் நீட்டா டிரா பண்ணிட்டேன். இந்த ரெண்டு இன்புட்லயும் அங்கங்க சேஞ்சஸ் தெரியுது. எங்கெல்லாம் சேஞ்சஸ் தெரியுதோ அங்க இருந்தெல்லாம் ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இதுலயும் இங்க சேஞ்சஸ் இருக்கு. அப்ப ரெஃபரன்ஸ் லைன் மேலேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க, கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுலயும் ரெஃபரன்ஸ் லைன் போட்டுருங்க. இப்ப பாருங்களேன், கீழே வந்து பிளாட் லைனா இருந்தா 0, மேல பிளாட் லைனா இருந்தா 1. அந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டே வரணும். அப்ப இது 0, இது 1, 0 0 0. ரெஃபரன்ஸ் லைன் தெரியிற இடத்துல செக் பண்ணி 0 1 போடுங்க. போட்டேன் பாருங்க, 0 1 0 0 0 1 0. இது ஃபுல்லா 0 தான். ஆனா எனக்கு ரெஃபரன்ஸ் லைன் தெரியிற கேப்ல எல்லாம் நான் அந்த பேட்டர்ன் எழுதுவேன். அப்ப 0 0 0 கீழே பிளாட் லைன், மேல பிளாட் லைன்ங்கிறதுனால 1 0 0 0, கீழே பிளாட் லைன் 0 போடும். அடுத்து அவுட்புட் வேவ்ஃபார்ம் வரையணும். எப்படி வரைகிறது? சிம்பிள். நம்மளுக்கு தான் இங்க லாஜிக் கிடைச்சிருச்சு, ஆர் கேட்னு சொல்லிட்டாங்க. ஆர் கேட்டோட லாஜிக்கை ஃபாலோ பண்ண ரெண்டு இன்புட்டையும் கூட்டணும், அவ்வளவுதான். அப்ப 0 + 0 0 வரும். 0 கீழே பிளாட் லைன் போட்டுரும். அடுத்து பாருங்க, 1 + 0 1, 1 மேல பிளாட் லைன் போட்டுரும். போட்டுட்டு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இதை அப்படியே நம்பி விட்டுருங்க. அடுத்து பாருங்க, 0 + 0 0, 0 கீழே பிளாட் லைன் போட்டு இங்க கனெக்ஷன் கொடுக்கும். அடுத்து பாருங்க, 0 + 1 1, 1 மேல பிளாட் லைன் போட்டு இங்க கனெக்ஷன் கொடுக்கும். அடுத்து 0 + 0 0, 0 கீழே பிளாட் லைன் போட்டு கனெக்ஷன் கொடுத்துருங்க. 1 + 0 1, 1 மேல என்ன பண்ணிருங்கன்னா பிளாட் லைன் போட்டு 0 + 0 0, கீழே பிளாட் லைன் போட்டுருங்க. சில நேரத்துல அவுட்புட்டும் ஒரு இன்புட்டும் கொடுத்துட்டு இன்னொரு இன்புட் கேட்பாங்க. 4 ஆப்ஷன் இருக்கும். எந்த இன்புட்டை யூஸ் பண்ணா கரெக்டான அவுட்புட் வருதுன்னு வெரிஃபை பண்ணி பண்ணிடலாம். வேவ் ஃபார்ம் கொடுத்தாலும் பயப்பட தேவையில்ல. சில நேரத்துல இங்க காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட் இருக்கும். காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட்டா இருந்தாலும் ஃபைனலா ஆன்சர் சிம்பிளிஃபை ஆகி இந்த மாதிரி சிம்பிளா வரும். அப்ப அந்த ஆன்சருக்கு தகுந்த மாதிரி, அதாவது இங்க என்ன சர்க்கியூட் இருக்கோ அந்த சர்க்கியூட்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் நடக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவுட்புட் வரும். இதான்ப்பா இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதோட பூலியன் அல்ஜிப்ரா முடிஞ்சிருச்சு. ஸோ தேவையான அளவுக்கு ப்ராப்ளம் நடத்திட்டா. இருந்தாலும் JEE 2020ல இருந்து இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் நடத்துறேன். நடத்தினா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். அது இன்னும் பெட்டரா இருக்கும். JEE 2020 நான் உங்களுக்கு வந்து PDF பிரிண்ட் எடுத்து தரல, PDF தான் அனுப்பிச்சிருக்கேன். நீங்க பிரிண்ட் எடுத்துக்கங்க. ஸோ நான் அதுல சில ப்ராப்ளம்ஸ் இப்ப டீச் பண்றேன். இப்ப ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நீங்க நல்லா பாருங்க. 2 to 3 minutes வரையும் டைம் எடுத்துக்கங்க. ப்ராப்ளம்ஸ் பாருங்க, ஸ்ட்ரைட்டா ப்ராப்ளம் பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க. நான் ஸ்லோவா தான் நடத்திருக்கேன், வேகமா போகல. இருந்தாலும் டவுட் இருந்தா கேளுங்க. செக் பண்ணுங்கப்பா, பொறுமையா செக் பண்ணிட்டு சொல்லுங்க. இப்ப பாருங்க, கிளியரானு சொல்லுங்க. தெரியலன்னா கேளுங்க. டிமார்கன் தியரம் அப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் ரெண்டாவது டேர்ம் ஹோல் பார்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பார் இன்டூ ரெண்டாவது டேர்ம் பார். ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டூ ரெண்டாவது டேர்ம் ஹோல் பார்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பார் பிளஸ் ரெண்டாவது டேர்ம் பார்.
ஓகே ஃபைன். இப்ப நாம JEE 2020ல இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த JEE 2020ல ஒரே ஒரு ப்ராப்ளம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஃபீட்பேக் கான்செப்டோட இருந்தது. மத்தபடி எல்லா ப்ராப்ளமும் எனக்கு சிம்பிளா தான் இருந்தது. ஸோ அதுல நான் உனக்கு சில ப்ராப்ளம்ஸ் நடத்துறேன். ஐடென்டிஃபை தி ஆபரேஷன் பெர்ஃபார்ம்டு பை தி சர்க்யூட் கிவன் பிலோ. இதான் சர்க்யூட் டயக்ராம். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த NAND கேட்டும் NOR கேட்டும் யூனிவர்சல் கேட்டுங்கிற டிசைன்ல தெளிவா சொல்லிட்டேன். சிங்கிள் இன்புட் இருக்கு, பபுள் இருக்குன்னா அது நாட் கேட். அப்ப A கொடுத்து இங்க A பார் வந்துடும். நாட் கேட்னா காம்ப்ளிமெண்ட் அவுட்புட். B கொடுத்து B பார் வந்துடும். C கொடுத்து C பார் வந்துடும். அதை எழுதிட்டேன். அடுத்து இது நார் கேட். மோர் தென் ஒன் இன்புட் வந்துச்சுன்னா அந்த கேட்டோட சிம்பிள் என்ன மீனிங்கோ அந்த மீனிங்கை நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்ப இது நார் கேட். நார் கேட்டோட ரூல் என்னன்னா இன்புட்ஸ் எல்லாத்தையும் கூட்டி ஹோல் பார் பண்ணணும், காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்ப 3 இன்புட் இருக்கு. அப்ப A பார் பிளஸ் B பார் பிளஸ் C பார் ஹோல் பார். டிமார்கன் தியரம் எத்தனை வேரியபிள்னாலும் அப்ளிகபிள். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் ரெண்டாவது டேர்ம் பிளஸ் மூணாவது டேர்ம் ஹோல் பார்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பார் இன்டூ ரெண்டாவது டேர்ம் பார் இன்டூ மூணாவது டேர்ம் பார். பூலியன் அல்ஜிப்ரா ரூல் படி டபுள் பாரை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப எனக்கு ஏபிசின்னு ப்ராடக்ட் வருது. ப்ராடக்ட்னா இண்டிகேட். இதான் ஆன்சர். மூணு இன்புட் வந்துருச்சுன்னா பயப்பட தேவையில்லை. அதே லாஜிக்ல போயிட்டே இருக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின் போறேன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கிவ்ஸ் ரிவர்சிபிள் ஆபரேஷன்? நாட் கேட் மட்டும் தான் ரிவர்சிபிள் கொடுக்கும். ஏ கொடுத்தா ஏ பார் கொடுத்தா ஏ. நீ என்ன கொடுக்குறியோ காம்ப்ளிமெண்ட், அதான் ரிவர்சிபிள். அப்ப இந்த 4 இதுல யார் நாட் கேட்டு? சிங்கிள் இன்புட் யார் இருக்காங்களோ அதான் நாட் கேட்டு. சிங்கிள் இன்புட் இதுல தான் இருக்கு. அப்ப இதான் நாட் கேட்டு. அப்ப ஆப்ஷன் பி கரெக்ட். முடிச்சாச்சு, அவ்வளவு. இதான் ரிவர்சிபிள் ஆபரேஷன், நாட் கேட் தான். அடுத்து நான் என்ன பண்றேன்னா 14th கொஸ்டின். இந்த கொஸ்டின் தான் நான் இம்பார்ட்டன்ஸ். இந்த கொஸ்டின் தான் எனக்கு எப்படி இருக்குன்னா ஃபீட்பேக்கோட இருக்கு. டிஃபரெண்டான கொஸ்டின் பாருங்களேன். இப்ப இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? தி கிவன் சர்க்யூட் தி வேல்யூ ஆஃப் ஒய் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நான் சர்க்யூட்டை வரைஞ்சிட்டேன். கவனமா பாருங்க, நான் எப்படி கர்சர் மூவ் பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 நாட் கேட்டுக்கு போயிடுச்சுன்னா 0 ஆயிடும். அந்த 0 தான் இங்க வருது. இது ஷார்ட்ங்கிறதுனால அதே 0 தான் இங்க போகுது. இது NAND கேட். NAND கேட்ல 2 இன்புட்டையும் ப்ராடக்ட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அப்ப 0வையும் ப்ராடக்ட் பண்ணா 0, அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1 ஆயிடும். இந்த 1 ஃபெட்பேக் ஆகி என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வரும். அதே நேரத்துல இந்த 0 நாட் கேட்டுக்கு வருது. நாட் கேட்ல 0 கொடுத்தா அவுட்புட் 1 ஆயிடும். இங்க அவங்க 0ன்னு சொல்லியிருக்காங்க. இது NAND கேட். NAND கேட்ல 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அப்ப 0வையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா 0, அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1 ஆயிடும். அப்ப இங்க 1 வருது. அந்த 1 இங்க போகும், இந்த 1 இங்க போகும். இது அகைன் NAND கேட். NAND கேட்னா 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணும். 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1 into 1 1, அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணா 0னா அவுட்புட் 0 வரும். இதான் ஆன்சர். இது வந்து ஃபீட்பேக்னு சொல்லுவாங்கப்பா. ஃபிளிப் ஃப்ளாப்னு நாங்க ஹையர் ஸ்டடீஸ்ல படிப்போம். ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வந்து ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ற ஒரு மெமரி எலிமெண்ட். நிறைய ஃபிளிப் ஃப்ளாப் சீரீஸ்ல போட்டு பிட்டை நிறைய ஸ்டோர் பண்ணுவோம். அதை பைட்னு சொல்லுவாங்க. 8 பிட்டை பைட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும். ஒரு ஸ்டெப் ஏஹெட்டா போயிருக்கு. ஆனா கஷ்டம் கிடையாது. ஏன்னா உனக்கு இந்த 1 கிடைக்கலனாலும் உன்னால ஆன்சர் சொல்ல முடியும். ஏன்னா NAND கேட்டை பொறுத்தவரை எனி ஒன் இன்புட் 0னாலும் அவுட்புட் 1. அதனால ஆன்சர் சொல்ல முடியும். அதனால இந்த 1 இருந்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்க அப்படி அரைக்குறையா கொஸ்டின் கொடுக்க முடியாது. ஒரு கம்ப்ளீட் பிக்சர்ல தான் கொடுத்தாகணும். நான் இன்னொரு தடவை சொல்றேன். இந்த 1 நாட் கேட்டுக்கு போகுது. அப்ப 0 ஆயிடும். அந்த 0 தான் இங்கேயும் போகுது, இங்கேயும் போகுது. NAND கேட். NAND கேட்னா 2ஐயும் பெருக்கி காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1 வருது. அந்த 1 நான் இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இது 0, இது 1. NAND கேட். NAND கேட்னா 2ஐயும் பெருக்கி காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1 வரும். அந்த 1 இங்க கொண்டு வந்துட்டேன். இந்த 0 இங்க வந்துச்சுன்னா 1 ஆயிடும். அகைன் NAND கேட். NAND கேட்னா 2ஐயும் பெருக்கி காம்ப்ளிமெண்ட். அப்ப எனக்கு ஃபைனல் ஆன்சர் 0ன்னு வருது. அப்ப ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், 0 போட்டுக்கலாம். இந்த சர்க்கியூட்டே ஹேங் ஆயிரும் அப்படிங்கிறதா வில் நாட் எக்ஸிக்யூட். ஸோ 0வோ 1ஓ தான் வரணும். டாகுலுங்கிற இந்த வார்த்தை வந்து நம்ம சிலபஸ் படி நம்மளுக்கு நாட் நெசசரி. அதனால நீ டெஃபினட்டா ஆப்ஷன் ஏ இல்லைன்னு முடிவு பண்ணிடலாம். 3 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கண்டுபிடிக்கலாம். பட் நியாயமா ஏ அண்ட் டி ஆப்ஷன் வர மாதிரி அவங்க சர்க்கியூட் கொடுக்க மாட்டாங்க. எய்தர் பிஆர்சி இந்த ஆப்ஷன் 1 ஆர் 0 வர மாதிரி தான் கொடுப்பாங்க. எனக்கு இவங்க இந்த சர்க்கியூட் கொடுக்குறப்ப கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. என்னடா ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. ஃபீட்பேக் இருக்கிற இந்த இடத்துல NAND கேட் இருக்கு.
NAND கேட்டோட கீ பாயிண்ட் என்னன்னா எனி ஒன் இன்புட் ஜீரோனாலும் அவுட்புட் ஒன்று. அப்ப இது தெரிஞ்சாலும் எனக்கு ஒன்று தான், தெரியலனாலும் ஒன்று. எனக்கு ஆன்சர் ஒன்று. அதனால உடனே அடுத்த செகண்ட்ல ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, 14 முடிச்சுட்டா அடுத்து 18. கிவ் தி ட்ரூத் டேபிள் ஃபார் தி காம்பினேஷன் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் ஷோன் பிலோ. ஒரு பெரிய டயக்ராம் கொடுத்துட்டாங்கப்பா, ட்ரூத் டேபிள் கேட்டிருக்காங்க. இதுல பியூட்டி என்னன்னா, இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு ஒரு ஃபேவர் கொடுத்துட்டாங்க. என்ன ஃபேவர்னா, NAND கேட்டு, NAND கேட்டு, NAND கேட்டு, ஆர் கேட்னு நேம் சொல்லிட்டாங்க. அவங்களே சிம்பிள் போடல. கொஸ்டின் செட்டருக்கு வந்து சிம்பிள் போட முடியல, பெயிண்ட்ல சிம்பிள் போட வரல அவருக்கு. அதனால பாக்ஸ் பாக்ஸா போட்டு உள்ள எழுதிட்டார். இப்ப இதுல ஏன்னு ஒரு இன்புட் போகுது, இங்க பி வருது. NAND கேட்டோட அவுட்புட் என்ன அப்படின்னா சின்னு சொல்லிட்டாங்க. NAND கேட்னா ரெண்டு இன்புட்டையும் மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட் பண்ணும். பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஏ இங்க வந்திருக்கு, இது பி, சி கண்டுபிடிக்கணும். அப்ப ஏபி ஹோல் பார். இந்த சி இங்க போகுது, ஏ இங்க வருது. அகைன் இது NAND கேட்டு, இதுல இ ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏ வருது, சி வருது. NAND கேட்னா ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி காம்ப்ளிமெண்ட். அப்ப ஏசி ஹோல் பார். அதே மாதிரி பாருங்க, இங்க சி வருது, பி வருது. NAND கேட்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஹோல் பார். அப்ப பிசி ஹோல் பார்னு எழுதலாம். இது இ, இது டி. அப்ப இடி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஹோல் பார் பண்ணும். சார் இது ஆர் கேட். ஆர் கேட்னா ரெண்டையும் கூட்டணும். அப்ப ஃபைனல் ஆன்சர் எஃப் இஸ் ஈக்குவல் டு இ பிளஸ் டி ஆர் டி பிளஸ். இப்ப ஈக்குவேஷன் எழுதியாச்சு, ட்ரூத் டேபிள் எழுதணும். ட்ரூத் டேபிளுக்கு ஏபின்னு ஃபார்மட் போட்டேன். 0 0 0 1 1 0 1 1. சி என்ன இருக்குன்னு பாருங்க, ஏபி ஹோல் பார். அதை எழுதிட்டேன் சிக்கு பதில். அப்புறம் டி என்ன இருக்குன்னு பாருங்க, பிசி ஹோல் பார். அதை எழுதிட்டேன் பிசி ஹோல் பார். அடுத்து இ என்ன இருக்குன்னு பாருங்க, ஏசி ஹோல் பார். அதை எழுதிட்டேன். ஃபைனலா எஃப் என்ன இருக்குன்னு பாருங்க, டி பிளஸ் சி. அதையும் எழுதிட்டேன். இப்ப கண்டுபிடிச்சு ஃபுல் பண்ண வேண்டியதான். ஏபி ஹோல் பார் ரெண்டையும் பெருக்குனா 0, காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1. ரெண்டையும் பெருக்குனா 0, காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1. ரெண்டையும் பெருக்குனா 0, காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1. ரெண்டையும் பெருக்குனா 1, காம்ப்ளிமெண்ட் பண்ணா 0. அடுத்து பிசி ஹோல் பார். பி இங்க இருக்கு, சி இங்க இருக்கு. பி இன்டூ சினா 0 ஆயிரும், காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1. பெருக்குனா 1, காம்ப்ளிமெண்ட் பண்ணா 0. பெருக்குனா 0, காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1. பெருக்குனா 0, காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1. கவனமா இருக்கணும், கண்ணு மாறிடுச்சுன்னா குழப்பமாயிடும். அடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னா இ வேணும். இ வந்து ஏசி ஹோல் பார். ஏ இங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் பேட்டர்னா இருக்கு. சி இங்க இருக்கு. 0 இன்டூ 1 0, அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1. 0 இன்டூ 1 0, காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1. 1 இன்டூ 1 1, காம்ப்ளிமெண்ட் பண்ணா 0. 1 இன்டூ 0 0, காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணா டி பிளஸ் இ 1 வந்துடும். 0 பிளஸ் 1 1, 1 பிளஸ் 0 1, 1 பிளஸ் 1 1. எப்ப ட்ரூத் டேபிள் கேட்டாலும் வேலை ரொம்ப ஈஸிப்பா. ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ரிசல்ட் அப்படியே எழுதி எழுதி ட்ரூத் டேபிள் அப்டேட் பண்ணு. ஃபைனல் ஆன்சர் தான் அல்டிமேட். ஃபைனல் ஆன்சரை ட்ரூத் டேபிள் ரூட்லயே கண்டுபிடிச்சு போயிடலாம். முடிச்சாச்சுப்பா. அடுத்த கொஸ்டின் மூவ் பண்றேன். டு கெட் அவுட்புட் ஆஃப் O at 0 at Z for the given logic gate circuit, what must be the input values at A and B? இதை ரெண்டு விதமா பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணி Z ஈக்குவேஷன் வச்சு அவுட்புட் கண்டுபிடிக்கலாம். ட்ரூத் டேபிள் ஸ்டைலையும் கண்டுபிடிக்கலாம். நான் நம்ம ஒரிஜினல் நோட்ஸ்ல 39வது ப்ராப்ளம் 38வது ப்ராப்ளம்லாம் சிம்பிளிஃபை பண்ணியிருப்பேன். டிமார்கன் தியரம்லாம் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஸ்டைல் பண்ணியிருப்பேன். நான் அதுக்கு பதில் ட்ரூத் டேபிள் ஸ்டைல் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாருங்களேன், நான் ஏபின்னு ரெண்டு பேட்டர்ன் எழுதிட்டேன். 0 0 0 1 1 0 1 1. இது NAND கேட். NAND கேட்னா ரெண்டு இன்புட்டையும் பெருக்கி காம்ப்ளிமெண்ட். அப்ப ஏபி ஹோல் பார்னு வரும். அப்ப எக்ஸுக்கு பதில் ஏபி ஹோல் பார், அதை கண்டுபிடிக்கிறான். 0 இன்டூ 0 0, அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1. 0 இன்டூ 1 வந்து 0, அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1. 1 இன்டூ 0 0, காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1. 1 இன்டூ 1 உங்களுக்கு என்ன ஆயிரும்னா 1 ஆயிரும், காம்ப்ளிமெண்ட் பண்ணா 0. அடுத்து பாருங்க, பி நேரா இங்க போய் ஒய்ல வந்து பி பார் கிடைச்சிடும். அப்போ ஒய்க்கு பதில் பி பார்னு போட்டேன். பி பார்னா இதோட காம்ப்ளிமெண்ட். அப்போ 1 0 1 0 எழுதிட்டேன். அப்புறம் இது ஆர் கேட்டா இருக்கு. ஆர் கேட்னா ரெண்டையும் கூட்டணும். ஒன்னு எக்ஸ், இன்னொன்னு ஒய். அப்ப இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1. அப்போ 1 பிளஸ் 1 1, 1 பிளஸ் 0 1, 1 பிளஸ் 1 1, 0 பிளஸ் 0 0. அவங்க அவுட்புட் 0 டார்கெட் பண்ணிருக்காங்க. 0ங்கிற அவுட்புட் வர்றதுக்கு இன்புட் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 0ங்கிற அவுட்புட் வர்றதுக்கு இன்புட் எனக்கு என்னவா இருக்குன்னா 1 1 இருக்கணும். 1 1 இருந்தா தான் ஃபைனல் அவுட்புட் 0 வரும். இது ட்ரூத் டேபிள் ஸ்டைல்பா. இப்ப இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நான் ஆல்ரெடி அந்த நோட்ஸ்ல நடத்திருக்கேன். இப்ப நான் அந்த நோட்ஸை ஷேர் பண்றேன். இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் காமிக்கிறேன் பாருங்க. ஆனா அதை நான் ஈக்குவேஷன் மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி நடத்திருப்பேன். அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம்.
நான் ஏன் ஈக்குவேஷன் மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி நடத்தினேன்னா அப்பதான் உனக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அதனால நான் அந்த மாதிரி பண்ணேன். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 38 பாருங்களேன், இதே ஸ்டைல்ல இருக்கும். 38 39 இதே ஸ்டைல்ல இருக்கும். அவுட்புட் ஆர் வந்து 1 வரணும், அதுக்கு இன்புட் என்னன்னு கேட்டிருப்பாங்க. நான் இப்ப இதே மாதிரி இருந்த ப்ராப்ளம் ட்ரூத் டேபிள்ல பண்ணேன். இது அப்படி பண்ணிருக்க மாட்டேன், ஈக்குவேஷனை ரெடி பண்ணி சிம்பிளிஃபை பண்ணேன். எப்படி வேணாலும் பண்ணலாம், உன்னோட சாய்ஸ் தான். ஸோ இதோட ஜேஇ ப்ராப்ளம் முடிச்சுட்டான். ஒரு ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணிருக்கேன், அது நீ வந்து ஹோம்ஒர்க்கா பார்த்து. ஏன்னா மித்த எல்லா ப்ராப்ளமும் நான் நடத்திட்டேன், எதையும் ஹோம்ஒர்க் சொல்ல எல்லாத்தையும் நடத்திட்டேன். 2 ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணிருப்பான், ரெண்டையும் நீ ஹோம்ஒர்க்கா பார்த்துப்போம். ஜேஇ நோட்ஸ்ல ஸ்கிப் பண்ணிருப்போம். ஒன்னு வந்து வேவ் ஃபார்ம் வச்சிருக்கும், ஒன்னு நார்மல் சிம்பிளிஃபிகேஷன்ல இருக்கும். இப்போ ஒன்னு நோட்ஸ்ல எழுதிரு. என்னன்னா இந்த காமுடேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை எழுதி வச்சுக்கோ. அது நான் நோட்ஸ்ல மிஸ் பண்ணிருப்பேன். நீங்க இந்த போர்ஷன் வந்துருங்க. இந்த போர்ஷன் வந்துட்டீங்கன்னா இதை நீங்க எழுதிக்கங்க. இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிருப்பேன் பிகினிங்லயே, அதுக்கு பக்கத்திலேயே இடம் இருக்கும், அதுல எழுதிக்கங்க. ஏன் நான் இதை எழுத சொல்றேன்னா, ஒரு வருஷம் என்ன ஆச்சுன்னா எது வந்து அசோசியேட்டிவ் லான்னு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை போய் பிக் பண்ணிட்டான் அசோசியேட்டிவ். அப்போ உனக்கு அசோசியேட்டிவ், காமுடேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் இந்த வார்த்தையெல்லாம் தெரியும். ஸ்பாட்ல என்ன ஆகுதுன்னா எது அசோசியேட்டிவ் எது டிஸ்ட்ரிபியூட்டிவ்னு ஐசோலேட் பண்ண தெரியல, பிரிக்க தெரியல. ஸோ அந்த கன்ஃபியூஷன் சில பேருக்கு வருது. அதனால நீ என்ன பண்ணிரு, இதை வந்து எழுதி வச்சுக்கோ. இதை எழுதிட்டு அப்படியே செக் பண்ணுங்க. டவுட் இருந்தா கேளுங்க, டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சேட் பண்ணுங்க. இதை எழுதி முடிங்க, நான் இன்னொரு ஜேஇ ப்ராப்ளம் கூட நடத்திடுறேன். டைம் இருக்கு, நடத்திடுறோம். இதை எழுதிட்டு சொல்லுங்க. கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஓகேப்பா, நான் இன்னும் ஒரே ஒரு ஜேஇ ப்ராப்ளம் நடத்திடுறேன். நடத்திட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அகைன் ஜேஇ 2020 நோட்ஸ். இந்த ப்ராப்ளம் தான். In the following digital circuit, what will be the output Z when input AB are 10001101? அவங்க ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்கப்பா. நம்ம நார்மலா 00011011 போடுவோம். இவங்க பேட்டர்னை மாத்தி கொடுத்துருக்காங்க. இதுக்கு Z என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த சர்க்கியூட் டயக்ராம டீடைல்டா வரைஞ்சிட்டாங்க. இது ஏ, இது பி. இந்த பி தான் இங்க வருது. இது நாண்டி கேட். நாண்டி கேட்னா ஏபி ஹோல் பார், ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி காம்ப்ளிமெண்ட். இது அண்டி கேட்னா ப்ராடக்ட் வந்துடும். அப்போ ஒன்னு ஏ இன்னொன்னு பினா ஏபின்னு. இந்த ஏபி ஹோல் பார் தான் இங்க வருது, ஏபி தான் இங்க வருது. இது அகைன் அண்டி கேட்னா ப்ராடக்ட். ப்ராடக்ட்னா உங்களுக்கு என்ன ஆகணும், ஏபி ஹோல் பார் இன்டூ ஏபின்னு 2 இன்புட்டையும் ப்ராடக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ஏபி ஹோல் பார் இங்க போகுது, இது அப்படியே இங்க வருது. இது நார் கேட். நார் கேட்னா ரெண்டையும் கூட்டி காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அப்ப ரெண்டையும் கூட்டுங்க. ஒரு இன்புட் என்னன்னா ஏபி ஹோல் பார் எழுதிட்டா, பிளஸ் இன்னொரு இன்புட் இவ்வளவு பெருசா இருக்கு, ஏபி ஹோல் பார் இன்டூ ஏபி எழுதிட்டா. ஹோல் பார் போட்டா ஃபர்ஸ்ட் இன்புட் பிளஸ் ரெண்டாவது இன்புட் ஹோல் பார். ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் ரெண்டாவது டேர்ம் ஹோல் பார்னா டிமார்கன் தியரம் அப்ளை பண்ணலாம். அதை அப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம் பார் கீழே பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் பார் இன்டூ ரெண்டாவது டேர்ம் பார்னு எழுதணும். அதை எழுதிட்டான் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதி ஒரு பார் மேல போட்டேன், இன்டூ ரெண்டாவது டேர்ம் அப்படியே எழுதி ஒரு பார் மேல போட்டேன். இதுல டபுள் பார் கேன்சல் ஆகி ஏபின்னு வந்துடும். ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டூ ரெண்டாவது டேர்ம் ஹோல் பார்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பார் பிளஸ் ரெண்டாவது டேர்ம் பார்னு எழுதலாம். இந்த ஏபி ரீடைன் பண்றேன். இந்த டபுள் பார் கேன்சல் ஆகி ஏபி ஆயிடும். இதுல டிமார்கன் தியரம் அப்ளை பண்ணா ஏ பார் பிளஸ் பி பார்னு வந்துடும்.
உள்ள பெருக்குறேன். அப்ப ஏபி ஏபின்னு 2 தடவை வருது. அடுத்து பெருக்குனா ஏ பார் பின்னு வருது. அடுத்து பெருக்குனா பி பார்னு வருது. ஏ பார்னாலும் பி பார்னாலும் 0. அப்ப அந்த போர்ஷன்லாம் கேன்சல் ஆயிரும். 2 ஏ இருந்தா ஒரு ஏ எழுதுனா போதும். 2 பி இருந்தா ஒரு பி எழுதுனா போதும். அப்ப ஃபைனல் ஆன்சர் ஏபி. அவ்வளவு பெரிய சர்க்கியூட்டை சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு ஏபின்னு வருது. இன்புட் ஆர்டர் அவங்க சொல்லியிருக்காங்க 1 0 0 0 1 1 1 1 0 1. அவுட்புட் வந்து ஏபி. அப்ப எனக்கு என்ன வருது? பெருக்கணும். பெருக்குனா 0 0 1 0 இதான் ஆன்சர். முடிச்சாச்சு. டிமார்கன் தியரம் ஹேண்டில் பண்ண தெரியும்ப்பா. ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா பூலியன் அல்ஜிப்ரா ஈஸி. இந்த கேட்டுக்கு இதுதான் சிம்பிள், இந்த சிம்பிளுக்கு இதுதான் அவுட்புட்ங்கிறது தெரியும். கேட்டோட சிம்பிள்லே நம்மளுக்கு அந்த எக்ஸ்போசர் இல்லைனாலும் கஷ்டமா இருக்கிற ஃபீல் தான். முடிச்சாச்சுப்பா. டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா லாக் அவுட் ஆயிக்கலாம். அடுத்த கிளாஸ்ல இருந்து ஆப்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.